ஓ ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி, ஆன்மீகம் அறிவோம் என்ற நம்முடைய இந்த குழுவில் வாரந்தோறும் நல் சிந்தனைகளை செய்து கொண்டிருக்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் இன்று பேச்சு என்ற தொடரின் கீழ் திருவள்ளுவர் கூறிய அவை அறிதல் என்ற தலைப்பை சிந்திக்க அருள் கூடியுள்ளது. சிந்தனையை தொடங்கும் முன் வழக்கம் போல் நம்முடைய வெங்கட்ராமன் ஐயா அவர்களை மாத்துறீங்களே வெங்கட சுப்பிரமணியம் அவர்களை இறை வணக்கத்திற்கு பணிவுடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். நளின ஆசனம் சேர் செல்விக்கு அறுதி என்று ஒரு காலம் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வ பேரே சகல கலாவல்லியே. நான் முகல் நாயகியே நாரதன் அன்னையே நான் மறை பொருளாகி நற்கவியருள்பவளே. நான் முகல் நாயகியே நாரதன் அன்னையே நான் மறை பொருளாகி நற்கவியருள்பவளே. நான் முகல் நாயகியே நாரதன் அன்னையே. நான் எனும் அகந்தையும் எனதெனு இருமாப்பும் நான் எனும் அகந்தையும் எனதெனு இருமாப்பும் நீக்கிடவே வந்து நல்லருள் புரிபவளே. நீக்கிடவே வந்து நல்லருள் புரிபவளே. நான் முகல் நாயகியே நாரதன் அன்னையே. கூத்தரும் கம்பரும் ஏட்டினில் எழுதிட கூத்தரும் கம்பரும் ஏட்டினில் எழுதிட குறையிலா தீந்தமிழ் பாட்டென வந்தவளே. குறையிலா தீந்தமிழ் பாட்டென வந்தவளே. தோத்திரம் செய்து உன்னை தோத்திரம் செய்து தொழுதிடும் அடியார்க்கு பாத்திரம் தோது பாடும் திறம் தோது பரிந்தருள் புரிபவளே. பாடும் திறம் தோது பரிந்தருள் புரிபவளே. நான் முகல் நாயகியே நாரதன் அன்னையே. கலைவாணியை பற்றி ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று தோன்றிய போது இலக்கியத்தில் ஏதாவது செய்தி கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன். அப்போ கம்பருக்காக துமி தெரிக்கும் தூரப்போ என்று ஒரு சொல்லை கொடுத்தவளும், ஒட்டக்கூத்தர் எழுதும் போது கூத்தா நேரமாயிற்று ரொம்ப நேரம் எழுதுற கைவலிக்க போகுதுன்னு சரஸ்வதி விளக்கு பிடித்து கொண்டு கூத்தனூர்ல சொன்னதாக சொன்ன செய்தியும் நான் கேள்விப்பட்டேன். அந்த அடிப்படையிலே அந்த இருவரையும் ஆரம்பத்தில் எதிரிகளாக இருந்து பிறகு நண்பர்களான இருவரையும் ஒன்று சேர்த்து இந்த வரியிலே போட வேண்டும் என்று தோன்றியது. அவள்தான் எனக்கும் பாடும் திறமையும் பாட்டு ஏற்றுகின்ற வல்லமையும் கொஞ்சம் கொடுத்தாளோன்ற ஒரு கொடுத்தாள் என்ற ஒரு செய்திக்காக அவளுக்கு ஒரு நன்றி தெரிவித்து விட்டு அதுக்கு முன்னாடி இந்த சமீபத்தில் வாழ்ந்தவரை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று தோன்றியது. அதனாலதான் நம்ம குமரகுருபரரை பற்றி அவருடைய பாடலில் ஒரு பாடலை சகலகலாவாலி மாலையில் 8வது பாடல் நினைக்கிறேன், அந்த ஒரே ஒரு கவிதையை சொல்லி இன்று தொடங்கினேன். பாடலின் பின்ன நீங்க கேட்பதற்கு முன்பவே நான் சொல்லிவிட்டேன். ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் ரசித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி. பாடல்
நீங்கள் ஏற்றியது, பாடியது இத்தனையும் இல்லாமல் அதற்கு ஒரு பின்னணி கதையும் நடந்த நிகழ்ச்சியையும் சொல்வது எங்களை மிகவும் பரவசப்படுத்துகின்றது. நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். நன்றி. பேச்சு என்ற தலைப்பில் வள்ளுவர் செய்த அதிகாரங்களிலே அவர் பிரித்த விதத்தின்படி சிந்தனையை பார்த்தால், முதலிலே இல்லறத்தார்களுக்கு, ஃபார் மேரிட் பர்சன்ஸ், கொஞ்சம் அறிவுரைகள் சொன்னார். அதிலே முக்கியமானது இனியவை கூறல். விருந்தோம்பல் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கடமையாக வைக்கப்பட்டதால், இனிய சொற்களை கூறினால்தான் விருந்தினர்கள் வருவார்கள், வந்த விருந்தினர்களும் உணவை அருந்துவார்கள், உடன் தங்குவார்கள் என்பதனால் இனியவை கூறல் இல்லறத்தானுக்கு முதன்மையாக கூறப்பட்டது. பின்பு ஒழுக்க நெறியின் பொருட்டு புறம் கூறாமை, ஸ்லாண்டர், பயனில்ல சொல்லாமை, காலத்தை வீணாக்காமல் வீணான விஷயங்களை பேசுதல் கூடாது போன்றவற்றையும் இல்லறத்தார்களுக்கு வைத்ததை சிந்தித்தோம். புறங்கூறாமை, பயனில்ல சொல்லாமை, இனியவை கூறல் என்ற 3 அதிகாரங்களை இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தோம். பின்பு துறவிகளுக்கு செயின்ஸ் துறவரை 7 வாய்மை என்ற அதிகாரத்தை வைத்தார். உண்மை பேசுதல். துறவிகள் எதை விட்டாலும் விடலாம், எந்த ஒழுக்கத்திலிருந்து தவறினாலும் தவறலாம், ஆனால் வாய்மையிலிருந்து தவறினால் மற்ற எல்லாவற்றிலும் தவற நேரிடும் என்பதனாலே தவற எந்த சமயத்திலும் தவறக்கூடாது என்பது உண்மை பேசுதல் என்ற நெறியிலிருந்து பிறழக்கூடாது என்பதனால் உண்மை பேசுதலை துறவரை 7 துறவிகளுக்கு முக்கியமாக வைத்தார். அதை சிந்தித்தோம். இல்லறையியல், துறவரையியல். அடுத்தது பொருட்பால். பொருட்பாலிலே அரசியலிலே உறுப்பிலே அரசுக்கு மிக முக்கியமான 6 உறுப்புகளிலே முதன்மையாக கருதப்பட்டது அமைச்சு, அந்த மினிஸ்டர்ஸ். அந்த அமைச்சிலே சொல்வன்மையை வைத்தார். அந்த சொல்வன்மையை கண்டோம். அந்த அமைச்சன் அரசனுக்கு செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் தன்னுடைய நாவன்மையினாலேயே சொல்ல வேண்டும் என்பதனாலே சொல்வன்மையை அமைச்சிலே முதலாவதாக வைத்தார். அதை சிந்தித்தோம். அடுத்து அந்த அமைச்சனுக்கு தேவையானது அவை அறிதல், அவை அஞ்சாமை என்ற 2 அதிகாரங்களை இதுவரை பேச்சை பேசுகின்றவனுடைய முறையிலிருந்து பார்த்தது இல்லாமல் கேமராவை போக்கஸை அந்த பக்கம் திருப்பி பேசுகின்றவனை விடுவோம், யாரிடம் பேசுகின்றோமோ அந்த ஆடியன்ஸ், அந்த லிசனர்ஸ், அவர்களை வைத்து 2 கருத்துக்கள் இருக்கின்றன. அவையாவன அவை அறிதல், அந்த யாரிடம் பேசுகின்றோமோ அந்த அவையை அறிதல், பின்பு அறிந்த பிறகு அதற்கு அஞ்சாமல் பேசுகின்ற 2 குணங்கள் அமைச்சனுக்கு மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. அதனால் குறிப்பறிதல் என்ற அதிகாரத்திற்கு பிறகு அடுத்ததாக அவை அறிதல் என்பதை அமைச்சனுக்கு வைத்தார். இந்த அவை அறிதல் தான் இன்றைய சிந்தனைக்கு உரிய அதிகார தலைப்பு. இது அக்காலத்திலே வள்ளுவர் ஒரு அமைப்புக்காக எழுதி வைத்த முறை என்றாலும் பொதுவாக இது திருக்குறள் ஒரு பொதுமறை என்ற காரணத்தினாலே இது அமைச்சனுக்கு மாத்திரம் இல்ல, நமக்கும் உரியது, எல்லோருக்கும் உரியது, அரசனுக்கும் உரியது. இது எல்லாம் பொது தலைப்புகள் என்ற காரணத்தினாலே இல்லறத்தில் இருப்பது, துறவியலில் இருப்பது, பொருட்பாலிலே அரசியலுக்கு இருப்பது, அமைச்சுக்கு இருப்பது எல்லாமே உங்களுக்கும் எனக்கும் பொதுப்படையாகத்தான் அந்த திருக்குறளிலே இருக்கின்றது என்பதனாலே இதை சிந்தித்தல் முக்கியமாக நமக்கு வருகின்றது. அவை அறிதல் அதிகாரம் 72 முதல் செய்யுள். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகை அறிந்து தூய்மை அவர். அவை அறிந்து, அங்க ஒரு கேப்பு, ஆராய்ந்து ஒரு கேப்பு, சொல்லுக, அதுக்கப்புறமும் சொல்லின் தொகை அறிந்து தூய்மை அவர்.
ஒருவர் ஒரு கருத்தையோ ஒரு சொல்லையோ சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த அவையிலே அதை எடுத்துரைக்கும் முன்பால் அங்கே கூடியிருப்பவர்களை பற்றி அறிந்து, அறிந்து என்றால் தெரிந்து கொண்டு, அவை அறிந்து, அவைனா சபை. அப்ப பேசுகின்ற சபையை அறிந்து கொள்ளுதல் என்றால் என்ன பொருள்? சபையில ஏர் கண்டிஷனிங் இருக்கின்றது, சபை இந்த இடத்திலே இருக்கின்றது, சபை இப்படிப்பட்டது என்பது பொருள் அல்ல. சபை என்பது, அவை என்பது அவையில் உள்ளோரை குறிக்கின்றது. அவை அறிதல் என்றால் அவையில் உள்ளவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது. இரண்டாவது, அவை அப்படி அப்படி தெரிந்து கொண்டு வெறுமனே தெரிந்து கொள்ளக்கூடாது. அவையை ஆராய்ந்து தெரிந்தவற்றை நாம் சிந்திக்க வேண்டும், ஆராய வேண்டும். அவை அவை எப்படிப்பட்டது? அந்த அவையில் இருப்பவர்கள் நம்மை விட அறிவில் மிகுந்தவர்களா, இல்லை அறிவில் சமமானவர்களா, இல்லை அறிவில் நம்மை விட குறைந்தவர்களா என்பதை ஆராய்ந்து தெளிய வேண்டும். அவை அறிந்து ஆராய்ந்து பின்புதான் நாம் சொல்ல வந்த சொற்களை, கருத்தை, விஷயத்தை சொல்ல வேண்டும். அப்படின்னா பாருங்க, ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம பாட்டும் டக்குன்னு பேசிடக்கூடாது. இடத்துக்கு போவதற்கு முன்னாலேயே அந்த அவையிலே யாரெல்லாம் இருக்கின்றார்கள், யாரெல்லாம் வந்திருக்கின்றார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன கல்வி அறிவு உடையவர்கள், என்ன பேக்ரவுண்டு, அவருடைய ஆட்டிடியூட் என்ன, பண்பு நலங்கள் என்ன என்று எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு, சும்மா தெரிந்து கொண்டால் போதாது, ஆராய்ந்து, யூ டூ யுவர் ரிசர்ச்ங்கிறாரு. அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக. அப்படி சொல்பவர்கள் யார் என்றால், சொல்லின் தொகை அறிந்து தூய்மையவர். தொகை அறிந்து என்றால் சொல்லினுடைய தன்மையை அறிந்து, குற்றமுடையது குற்றமற்றது என்பதை நான் தான் அவையே அறிந்து விட்டனே, அவையே ஆராய்ந்து விட்டனே என்று இல்லாமல், நாம் சொல்ல இருக்கின்ற சொற்களையும் அவற்றின் தன்மையையும் ஆராய்ந்து சொல்லுவர். யாரு? தூய்மையவர். தூய்மைனா குற்றமற்றவர். குற்றமற்றவர் என்பதை விட இங்கு குற்றமற்றவர் என்றால் அவருக்கு ஒன்றும் நம் சொல்லவே தேவையில்லையே. குற்றமில்லாமல் பேச விரும்புகின்றவர்கள், தூய்மையை விரும்புகின்றவர்கள் என்று கொள்ள வேண்டும். அப்படி தூய்மையை விரும்புகின்றவர்கள் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த அவையில் இருப்பவர்களை பற்றி அறிந்து, அவர்களை பற்றி ஆராய்ந்து, அவர் நம்மை விட மிக்கவரா, ஒப்பவரா, தாழ்ந்தவரா அறிவிலே என்பதை தெரிந்து கொண்டு, அதன்படி நாம் சொல்லி, அதை தெரிந்து கொண்டு என்ன பயனைய என்று கேட்டால், அதை தெரிந்து கொண்டு நம்முடைய வார்த்தைகளை, தொகையை, வார்த்தையினுடைய பிரிவுகளை தேர்ந்தெடுத்து கொண்டு நாம் பேச வேண்டும். அதுதான் பேசுவதிலே குற்றமில்லாமல் பேச விரும்புகிறவர்களுடைய பண்பு. தூய்மை, அவர் தூய்மையை விரும்புகின்றவர்களுடைய பண்பு என்றார். இதுல சொல்லாமல் என்ன சொல்றாரு பாருங்க, அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக. இந்த அதிகாரத்தை பேச்சு, இந்த அதிகாரத்தை எங்க வைத்திருக்கின்றார்? பொருட்பாலிலே அரசுக்கு கீழே அமைச்சருக்கு வைத்திருக்கின்றார். ஒரு அமைச்சர் தன்னுடைய அரசனுடைய அவையிலே என்னத்திற்கு ஆராய்ச்சி செய்ய வேண்டும்? அவர் எல்லாவற்றையும் தினமும் அங்கே இருப்பதனாலே அறிந்திருப்பார் அல்லவா? அப்ப ஃபர்ஸ்ட் presupposition of this quarrel is we have to assume அந்த அமைச்சர் எதிரி நாட்டினுடைய அல்லது வேற்று நாட்டினுடைய அரசுக்கு சென்று அந்த அரசவையிலே, அந்த அவையிலே பேசுகின்றார். ஒன்று விரோதத்தை நீக்குவதற்காக இருக்கலாம், இல்லை ஒரு அன்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக இருக்கலாம், எத்தனையோ காரணங்களாக இருக்கலாம். அப்ப அந்த அவை முன்பாக அமைச்சருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லாத காரணத்தினாலே முதலிலே நீ பேசுவதற்கு முன் அந்த அவையை அறிந்து ஆராய்ந்து அதன்படி சொல்லுக என்று, இந்த அவை என்பது அவையில் உள்ளோர்களை குறித்தாலும் அந்த அவை வேற்று அரசனுடைய அவையாக இருக்க வேண்டும் என்பது உறுதியாகின்றது. இதுதான் நமக்கும். இன்னொரு இடத்திற்கு போகின்றோம், நாம் ரெகுலராக வழக்கமாக பேசுகின்ற அந்த அவையாக இருந்தால் அதை அறிவதற்கு நாம் ஒன்றும் ஆராய்ச்சி செய்ய வேண்டியதில்லை.
ஊர் தாண்டி சென்று அங்கு வேறொரு அவையிலே நாம் பேச அமர்ந்திருக்கின்ற சமயமாக இருந்தால் அந்த பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த அவையில் உள்ளவரை அறிந்து அவருடைய கல்வியின் தரத்தை ஆராய்ச்சி செய்து தெரிந்து கொண்டு நம்மை விட பலமானவர்களா, நம்மை விட அறிவிலே குறைவானவர்களா என்பதை தெரிந்து அதன்படி வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் என்பது இந்த முதல் முதல் குறள். சொல்லின் தொகை என்றது அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக. சொல்லின் தொகை அறிந்து. சொல்லின் தொகை அறிந்து என்றால் சொல்லினுடைய தன்மை. அப்ப நாம் சாதாரணமாக பேசும் பொழுது ஒரு மொழியிலே தமிழிலே பேசுகின்றோம் என்றால் பிற மொழி சொற்களை கலக்காமல் பேசுதல் என்பது ஒன்று. கொச்சையாக வல்கராக அன்பார்லிமெண்டரி வார்த்தைகளை பயன்படுத்துவது ஒன்று. அந்த சபைக்கு ஏற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது ஒரு தவறு. அநாகரிக சொல்லை பயன்படுத்துவது ஒரு தவறு. இப்படி இந்த சொல்லினுடைய தகமை எல்லாம் அறிந்து தகுதியானவற்ற சொற்களை மட்டும் பயன்படுத்துதல் என்பது சொல்லின் தொகை அறிந்து. உதாரணமாக சென்னையை எடுத்துக்கொண்டால் சென்னையிலே தமிழ் பேசுகின்றவர்கள் பெரும்பாலும் ஒரு நல்ல தமிழை பேசுவதில்லை. தமிழிலேயே மிகவும் அநாகரிகமான சொற்களைத்தான் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். எந்த அகராதியிலும் இல்லாத வார்த்தைகளாக இருக்கும். ஒருத்தனுக்கு கோபத்தை சினத்தை உண்டாகுகின்றால் அவனை நல்ல கேர் ஏக்கி விட்டேன் என்பார்கள். எங்க இருக்கின்றது இந்த கேர் என்பது நமக்கு தெரியாது. இப்படித்தான் பல வார்த்தைகள் தமிழிலே இங்கே பயன்படுத்தப்படுகின்றன. அந்த சொற்கள் ஒரு எந்த இடத்திலும் சாதாரணமாக ஒருவன் மற்றவருடன் பேசுகின்ற சமயத்திலும் கூட பயன் தராத, புகழ் தராத, பண்பில்லாத சொற்களாக அவை கருதப்பட வேண்டும். அவற்றை முடிந்த வரைக்கும் நாம் நம்முடைய வழக்கத்திலிருந்து நீக்கி தெளிவான நல்ல சொற்களையே பயன்படுத்த வேண்டும். ஆனால் இங்க நான் சொன்ன மாதிரி சென்னையில் இருப்பவர்களுக்கு அது முடியாது. என்றால் இது அங்கே அவரிடம் கலந்துவிட்ட பிரிக்க முடியாதபடி கலந்துவிட்ட ஒன்றாக ஆகிவிட்டது. We should not use unparliamentary words. Unparliamentary words என்றால் ஒரு இடத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்படாத அநாகரிகமாக வார்த்தைகளாக இருந்தால் அதை ஒரு ரூல் இருக்கின்றது. எல்லா இடங்களிலும் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த இடத்துல இதை சொல்லலாம், அதனால் நான் சொன்னேன் என்று சொல்லக்கூடாது. அது சொல்லின் தொகை அறிந்து அவையறிந்து ஆராய்ந்து சொல்லினுடைய தொகை அறிந்து பின்பு சொல்லினுடைய தொகைக்கு இன்னொன்று வெளிப்படையாக பேசுதல். ஒன்றை பேசுவதற்கு பதிலாக ஒரு பொருளை சொல்வதற்கு பதிலாக சுற்றி வளைத்து வேறொரு சொல்லை சொல்லி அந்த பொருளை சொல்லுதல் என்பது ஒரு நல்ல வழக்கு கிடையாது. வெளிப்படையாகவும் விளக்கமாகவும் கோர்வையாகவும் சொல்லுதல் என்பது அந்த சொல்லினுடைய தொகையை ஆராய்ந்து சொல்லுதல். அடுத்து இந்த அவை அறிந்து அவையை ஆராய்ச்சி செய்து அதற்கேற்றபடி சொற்களை சொல்ல வேண்டும். ஏன் இது அந்த அதிகாரத்தினுடைய முதல் குறளிலே வைத்தார் என்றால், கேட்பவர்களுக்கு அந்த அவையில் இருப்பவர்களுக்கு அந்த பேசப்படுகின்ற பொருளின் மீது ஆர்வம் இல்லை என்றால், வேட்கை இல்லை என்றால், அல்லது அதை புரிந்து கொள்வதற்கு உரிய ஆர்வமும் தகுதியும் இல்லை என்றால் அந்த இடத்திலே அதை பேசுதல் என்பது கூடாது. பெட்டர் டோன்ட் ஸ்பீக் என்கின்றார் வள்ளுவர். அதனால்தான் அவையை அறிந்து ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அந்த முடிவின்படிதான் நாம் அந்த சொற்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பேச வேண்டும். இங்கு பேசுவதற்கு அவை தகுதி இல்லை என்றால் அங்கு பேசாமல் இருப்பதே மேல் என்று வருகின்றது. பழமொழியிலே ஒரு பழமொழி 400, அதிலே ஒரு பழமொழி, கேட்பாரை நாடி கிளைக்கப்படும் பொருட்கண் வேட்கை அறிந்துரைப்பார் வித்தகர். வித்தகர்னா வைஸ் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேட்பாரை நாடி
இது நல்ல ஒரு ஒரு பாருங்க, கேட்பாரை நாடினா கேட்பவர்கள், இந்த கருத்தை கேட்பவர்கள், விரும்பி அறிந்து கொள்ள ஆர்வமாய் இருப்பவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்று சென்று தேடி, நாடினா தேடி, கேட்பாரை நாடி, இதில் ஆர்வம் உள்ளவர்களை இருப்பவர்களை கண்டுபிடித்து நாடி சென்று. சரி, இவர்கள் பொதுவாக கேட்பதற்கு டு இம்ப்ரூவ், டு லிசன், அவர்களுக்கு ஆர்வம் உடையவராக இருந்தாலும் சொல்லப்படுகின்ற பொருளிலே அவர்கள் ஆர்வம் உடையவர். அது இரண்டாவது. இப்ப some people never will sit and listen. ஓகே, இது அது மாதிரி இல்ல. they are learners. அது மாத்திரம் பத்தாதுங்கிறாரு. நோ டவுட் தே ஆர் லேர்னர்ஸ், பட் ஆர் தே இன்ட்ரெஸ்டட் இன் த சப்ஜெக்ட் இன் விச் இஸ் யூ ஆர் கோயிங் டு டாக். கிளைக்கப்படும் பொருட்கண் வேட்கை அறிந்து. கிளைக்கப்படும்னா கிளைக்காதீங்கன்னு சொல்றோம்ல, பேசாதீங்கன்னு சொல்றோம்ல. கிளைக்கப்படும் பொருட்கண், சொல்லுகின்ற பொருள் மேலே அவர்களுக்கு ஆர்வம் இருப்பதையும் நாம் அறிந்து கொண்டு அந்த இடத்திலே தான் நாம் பேச வேண்டும். அப்படி பேசுபவன் வித்தகன். வேட்கையால் வண்டு வழிபடரும் வாட்கண்ணாய், மலரென்று நினைத்து கொண்டு கண்களை சுற்றி, உன் கண்களை தேனீக்கள் சுற்றி கொண்டிருக்கின்ற கண்களை உடையவளே, தோற்பன கொண்டு புகார் அவை. நல்ல ஒரு வரி இது. தோற்பன கொண்டு புகார் அவை. ஒரு அவையிலே நாம் பேசுகின்ற பேச்சு செல்லாது என்றால், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றால், பொருத்தம் இல்லாதது என்றால், வித்தகர்கள், அறிவுடையவர்கள் அந்த இடத்திலே அந்த வார்த்தைகளை சொல்லி தோற்று போக மாட்டார்கள். அதாவது அம்பலம் ஏறாத சொற்களை அங்கே சொல்ல மாட்டார்கள். பெட்டர் டோன்ட் ஸ்பீக். தோற்பன கொண்டு புகார் அவை. அந்த அவையிலே அவர்கள் புகமாட்டார்கள் என்றால் அந்த அவையிலே அதை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஒரு லைட்டர் வெயின்ல ஒரு காட்டுல ஒரு துறவியும், ஒரு இந்து மத துறவியும், ஒரு சமண மத துறவியும் சென்று கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு வேடன் வந்தார். அந்த வேடன், 2 பேரும் துறவிகளாக இருக்கிறீர்களே, உங்கள் ஒருவர் வெள்ளை ஆடை அணிந்திருக்கிறார், ஒருவர் சிவப்பு ஆடை அணிந்திருக்கிறார், ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். 2 பேரிலே ஒருவர் மொட்டை அடித்திருக்கின்றார், ஒருவர் நீண்ட முடி வைத்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இதிலே உங்களை யார் சிறந்த அறிவுடையவர் என்று கேட்டார். உடனே அந்த இந்து மத துறவி தனக்கு தெரிந்த வேதங்களை எல்லாம் மூச்சு விடாமல் ஒரு 30 நிமிஷம் மனனம் செய்ததை எல்லாம் ஒப்புவித்து, பார், நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், நான் தானே அறிவாளி என்றார். சமஸ்கிருதத்திலே அந்த வேதங்களை அப்படியே ஒப்பித்தார். அந்த சமண மத துறவி அந்த வேடனுக்கு தெரிந்த மொழியிலே தான் கற்றதை அவர் சொன்னார். அந்த வேடன் முடிவு செய்து கொடுத்தான், சமண துறவியே, நீர்தான் மிக சிறப்பாக பேசினீர் என்று. அப்ப ஒரு பேச்சினுடைய திறமை எங்கு இருக்கின்றது என்றால், அதை கேட்பவர்களுடைய மனத்திலே எவ்வளவு தூரம் உள் சென்று தங்குகின்றது என்பதை பொறுத்துதான் ஒரு பேச்சு வெற்றி அடைகின்றதா தோல்வி அடைகின்றதா என்று தீர்மானிக்கப்படுகின்றது. அப்ப தோற்பன கொண்டு புகார் அவை என்றால், இங்கு நம்முடைய வார்த்தை செல்லாது, இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றால் அந்த இடத்திலே பேசாமல் இருப்பதே நல்லது. 712 இரண்டாவது குறள். இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக, சொல்லின் நடை தெரிந்த நன்மை அவர். இடை தெரிந்து என்றால் நாம் சொல்கின்ற இடத்தை தெரிந்து கொண்டு. இடை தெரிந்து என்றால் இடம் என்பதற்கு இங்கு விலாசம் இல்லை. எந்த இடத்திலே பேசுகின்றோம், எந்த சந்தர்ப்பத்திலே பேசுகின்றோம், எந்த நேரத்திலே பேசுகின்றோம் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு, நன்கு உணர்ந்து, உறக்க வேலையிலே பேசுகின்றோமா, நீண்ட நேரம் பேசுகின்றோமா, சலித்து இருக்கின்ற சமயத்திலே, இவர்கள் எல்லாம் நீண்ட நேரம் வெவ்வேறு பேச்சுக்களை கேட்டு சலித்திருக்கின்ற சமயத்திலே பேசுகின்றோமோ, வேறொரு இடத்திற்கு இவர்கள் செல்ல இருக்கின்ற நேரத்திலே பேசுகின்றோமா என்று தெரிந்து கொண்டு, நன்கு உணர்ந்து, சுருக்கமாகவும் விளக்கமாகவும் தேவைக்கு ஏற்றபடி சொல்லுக. அதாவது there is no absolute measuring yard whether what is the right length for the speech. சில இடங்களிலே சுருக்கமாக சொல்லுதல் சிறப்பு, சில இடத்திலே விரிவாக பேசுதல் சிறப்பு. அது எப்ப தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுக,
சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர். சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் என்றால் சொல்லினுடைய தன்மையையும் திறமையையும் நன்கு உணர்ந்தவர்கள். சொல்லினுடைய திறமையையும் நன்மையும் உணர இந்த சொல்லை சொன்னால் நடை இது உண்டாகும், இந்த விளைவுகள் உண்டாகும் என்பதை தெரிந்து கொண்டவர்கள். சொல்லுகின்ற இடத்தையும் சந்தர்ப்பங்களையும் நேரங்களையும் நன்கு உணர்ந்து அதன்படி சொல்லுவர். சொல்லின் நடை அந்த அந்த அவையினுடைய கேட்டுக்கொண்டிருப்பவனுடைய ஆர்வத்தை பொறுத்து அது பேசுதல். நடை தெரிந்து இடை தெரிந்து என்றால் ஒரு சபையிலே ஒருவர் மற்றவருடன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், இன்னவாறு நினைத்த நேரத்திலே எழுந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள், வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்குரிய காரணத்தை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய பேச்சை நீட்டவும் குறைக்கவும் நமக்கு தெரிய வேண்டும். அதுதான் அந்த நடை தெரிந்து இடை தெரிந்து சொல்லினுடைய திறம் தெரிந்து பேசுதல் என்பது. தன் கருத்தை எவ்வளவு தூரம் ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எல்லா சமயங்களிலும் கவனிப்பாக இருந்து அந்த இடையும் நடையும் தெரிந்து பேசுதல் வேண்டும் என்பது இந்த இரண்டாவது குறள். 713. அவையறியார் சொல்லல் மேற்கொள்வர், சொல்லின் வகையறியார் வல்லதும் இல். அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர். இந்த அதிகாரமே அவையறிந்துதான். அவையறிதல் எடுத்தோடனே சொன்னார். அவையறிந்து, அவையறிதல் என்பது அவையை பற்றி தெரிந்து கொள்வதல்ல, அவையில் இருப்பவர்களை பற்றி தெரிந்து கொள்ளுதல். அவ்வாறு அவையில் இருப்பவர்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் சொல்லல் மேற்கொள்பவர், சொல்கின்ற செயலை மேற்கொள்கின்றவர்கள் என்ன? சொல்லின் வகையறியார், சொல்லுகின்ற வகையை அறியாதவர்கள். முதல் 2 குறளிலே அவை அறிந்தவர்களுடைய சிறப்பை சொன்னவர், அவை அறிய வேண்டிய கட்டாயத்தை சொன்னவர். இதிலே எதிர்மறையாக அவை அறியார் சொல்லல் மேற்கொள்பவர், சொல்லின் வகை அறியார், சொல்கின்ற சொற்களினுடைய திறமையையும் அதனுடைய விளைவையும் அறியாதவர்கள். அவை அறியாமல் ஒரு பேச்சை மேற்கொள்பவர்கள். வல்லதும் இல் என்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்வன்மை என்பதும் இல்லை. சொல்வன்மை இல்லதும் சொல்வன்மை உடையது என்றாலேயே அவையை அறிந்து சொல்லினுடைய வகையை அறிந்து சொல்லுதல் தான். அதனாலே அவை அறியாமல் சொல்லுதலை மேற்கொள்பவர்களுக்கு சொல்வன்மை இல்லை. சொல்லின் வகையும் தெரியாது, சொல்கின்ற வன்மையும் அவர்களிடம் இல்லை. அடுத்து 714. ஒளியார் முன் ஒல்லியராதல், வெளியார் முன் வான் சுதை வண்ணம் கொளல். ஒளியார் முன் ஒல்லியர் ஆதல், இது கொஞ்சம் வார்த்தைகள் புதுசு, சிலருக்கு பரிச்சயமானதுதான். ஒளியார் முன் ஒல்லியர் ஆதல், வெளியார் முன் வான் சுதை வண்ணம் கொளல். ஒளியார்னா அறிவுடையவர்கள். ஒளியார் முன் அறிவுடையவர்களுக்கு முன்னால் சபை அறிதல்னு ஒண்ணு சொன்னார்ல அந்த முதல் குறள்ல, அதுக்கு இப்போ ஒரு கண்டினியூட்டி பாருங்க. அந்த he is again going back to that and he is continuing where he has left in the first குறள். அவையை அறிந்து, அவையிலே ஒரு அவையானது நம்மை விட அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள், ஒரு அவையிலே நம்மை விட அறிவு குறைந்தவர்களாக இருப்பார்கள் என்று தெரிந்து கொண்டால், சரி தெரிந்து கொண்டேன், அதற்கு என்ன வாட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி என்பதை 714 சொல்கின்றார். ஒளியார் முன் ஒல்லியர் ஆதல், இது ரொம்ப பிரில்லியன்ட். நீங்க ரொம்ப கவனிச்சு கொஞ்சம் பாருங்க. ஆரம்பத்துல கேட்கறதுக்கு ஒரு இதா இருக்கும் நமக்கு. ஒளியார் முன் ஒல்லியர் ஆதல் என்றால், ஒளியார்னு என்ன சொன்னேன்? இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ், நூல் கற்றவர்கள், அறிவுடையவர்கள். அவர்களுக்கு முன்னால் எப்படி பேசணும்னா ஒல்லியார் ஆதல். ஒளியார் முன் ஒல்லியர்னா மிக்க அறிவுடையவர்.
அறிவுடையவர்களுக்கு முன்னால் எப்படி நம்ம பேசணும்னா மிக்க அறிவுடையவராக பேச வேண்டும். என்ன ரொம்ப நம்ம வி காட் டு பி அட் அவர் பெஸ்ட். நம்ம பேசுறதை கேட்பவர்கள் வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள், ஆல்ரெடி ரெட், வெல் ரெட், might have been an expert in the subject we are talking. அப்படி இருக்கிறப்ப what we have to do is அவங்கள்ட்ட போயிட்டு தெரியாம நம்ம எல்லாம் பேசுறப்ப என்ன பேசுறோம்னா, நீங்க எல்லாம் மிக பெரியவர்கள், உங்களுக்கு நான் என்ன சொல்ல இருக்கின்றது என்று ஆரம்பிக்கிறோம். அப்படி அல்ல. நீங்கள் மிக பெரியவர்கள், அறிவுடையவர்கள், இருந்தாலும் ஜஸ்ட் லிசன், சிட் அப் அண்ட் லிசன் வாட் ஐ எம் கோயிங் டு டாக் என்று அதை விட அறிவுடையவர்களாக நாம் பேச வேண்டும். ஒளியார் முன் ஒல்லியர் ஆதல் வேண்டும். அறிவுடையவர்களுக்கு முன்னால் நாம் அவர்களை விட மிக்க அறிவுடையவர்களாக பேச வேண்டும். சரி, அப்ப ஆப்வியஸ்லி there is one contra. வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொளல். வெளியார் என்றால் வெள்ளைத்தனம் உடையவர்கள். ஒரு அயனை தமிழ்ல என்ன அப்படின்னா, வெண்மை என்பது அறியாமையும் குறிக்கின்றது, நல்ல பண்பையும் குறிக்கின்றது, சுத்தத்தையும் குறிக்கின்றது. லைட் என்பது நாலேஜையும் குறிக்கின்றது. இங்கே வெண்மை என்பது அறியாமையை குறிக்கின்றது. வெளியார்னா வெண்மைன்னு வச்சுங்க. வெள்ளைத்தனம் உடையவர்கள், அவர் ரொம்ப வெள்ளைத்தனம் உடையவர்கள் என்றால் அவன் ரொம்ப இன்னோசென்ட்னு சொல்றோம்ல, வெகுளி இல்லை, வெள்ளைத்தனம் உடையவர்கள். வெளியார் முன் அப்படி வெண்மை உடையவர்கள், அறிவிலே குறைந்த அறிவுடையவர்கள் முன்னால், வெள்ளைத்தனம் உடையவர்கள் முன்னால் வான் சுதை வண்ணம் கொளல். சுண்ணாம்பு, வான் சுதைன்னா சுண்ணாம்பு எப்படி எல்லாற்றோட வெண்மையாக இருக்கின்றது, அதன்படி அதே மாதிரி நாமும் அறிவில் குறைந்தவர்களாக, அவர்களை விட அறிவில் குறைந்தவர்களாக பேச வேண்டும். ஸ்டாப். இது என்ன சொல்றாருன்னா, அறிவுடையவர்களுக்கு முன்னால் அவர்களை விட அறிவுடையவர்களாக பேசுங்கள். வெண்மை உடையவர்களாக இருந்தால், அறிவில் குறைந்தவர்களாக இருந்தால், வான்சுதை சுண்ணாம்பு மாதிரி அதிலேயும் அவர்களோட வெண்மை உடையவர்களாக, அதாவது அவர்களை விட அறியாமை உடையவர்களாக பேசுங்கள். இது ஓரளவுக்கு இப்ப மேலோட்டமா பார்த்தா ஒரு டிஸ்ஆனஸ்ட் அட்வைஸ் மாதிரி தெரியுது, ஒரு சீட்டிங் மாதிரி தெரியுது. ஆனால் ஆழ்ந்து சிந்தித்தால் வள்ளுவருடைய கருத்து நியாயமானது என்பது நமக்கு புரியும். எப்படி என்றால், people to whom while we are speaking, if those people are very intelligent than us, unless we speak at a level higher than that level, they won't listen to us. They won't care about our speech. They won't pay attention. அதனால அது கரெக்ட். அந்த இடத்திலே அவர்களோட அறிவுடலாக இருந்தால்தான் ப்ளீஸ் சிட் அப் அண்ட் டேக் ஸ்டாக்ங்கிற அந்த இது நடக்கும். ஆனால் அறிவில்லாதவர்களிடம் அதை விட அறிவில்லாதவர்களாக பேசுங்கள் என்றால், that means we have to pretend ignorance in audience who are lesser in intelligence than to us. அப்பதான் we can have a common meaningful conversation, because they are already ignorant people. And அந்த லெவலை விட நாம் தாழ்ந்து பேசினால்தான் they will consider us also as equals to them. நீங்க அங்க போயிட்டு ஷேக்ஸ்பியரையும் மில்டனையும் பேசினால் அவர்கள் நம்மை வெறுப்பார்களே ஒழிய we cannot strike a balance with them. This understanding of the audience, this ability to be perceptive, this is what builds a bond between a listener and a speaker. அதனாலதான் இரண்டு வகையான சபையில் உள்ளவர்களுக்கும் இரண்டு முறையை வள்ளுவர் போதித்தார். ஒளியார் முன் ஒல்லியராதல், வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொளல். இரண்டு வழிகளை அவர் சொல்லி சென்றார். இரண்டாவது, நன்றாக கற்றவர்களிடம் நாம் நீண்ட நேரம் நீட்டித்து பேச வேண்டியதில்லை. ஏனென்றால் ஒரு வார்த்தை சொல்லுகின்ற பொழுதே மீது சொல்லாமல் விட்ட 9 வார்த்தையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதனாலே, நூலறிவிலும் சொல்வன்மையிலும் சிறந்தவர்கள் என்பதனாலே, கோடிட்டு காட்டினாலேயே அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள்.
எளிதாக புரிந்து கொள்வார்கள். நாம் நீண்ட நேரம் பேசி நம்முடைய நேரத்தையும் அவருடைய நேரத்தையும் வீணடிக்க வேண்டியதில்லை. ஆனால் நம்மை விட அறிவில் குறைந்தவர்களிடம் சுருங்க சொல்லி அவர்கள் விளங்கி வைத்துக் கொள்ளலாம் என்று நான் நம்பினால் அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. அவர்களுடைய தகுதியின் அடிப்படையிலே நாம் விரிவாக பேசினால்தான் அவர்களுக்கு அது விளங்கும். இது 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 ஒரு பாடம். இந்த டெலிவரி, இந்த டேக் அவே ஃப்ரம் தட் டிவிஷன். ஒளியார் முன் ஒள்ளியராதல், வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொளல். அடுத்து 715. நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவா செறிவு. 715. நன்றென்றவற்றுள்ளும் நன்றே. நல்லதுன்னு சொன்னா போதும். என்ன சொல்றாருன்னா, எல்லா நல்லதையும் எடுத்து பட்டியல் போட்டால் அந்த எல்லா நல்லவற்றை விட நல்லது எது அப்படின்னா பேச்சுல சொல்றாரு. பேச்சுல நன்று ஒண்ணு போடுங்க. சுருங்க சொல்லுதல், பொருள் விளங்க வைத்தல், இனிமையாக பேசுதல், இப்படின்னு நிறைய நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். விரைவாக பேசாமல் விளங்கும்படி பேசுதல், இலக்கண சொற்களை பேசுதல், அவை அறிந்து பேசுதல் என்று நம்ம நிறைய பேசுகின்ற தன்மையை பட்டியலிட்டு இதில் எது மிக நன்று என்று வள்ளுவரை கேட்டால், நன்று என்றவற்றுள்ளும் நன்றே இது முதுவருள் முந்து கிளவா செறிவு. முதுவருள் என்றால் நன்றாக ஆராய்ந்து படித்த கற்ற பெரியவர்களுள் அந்த சபையிலே முந்து கிளவா செறிவு. கிளவா என்றால் முன்னாலே சொன்னேன் பேசுதல் என்று சொன்னேன். முந்து கிளவா செறிவு என்றால், செறிவு என்றால் அடக்கம். முந்திக் கொண்டு நான் முதலிலே பேசுகிறேன் என்று பேசாமல் அடங்கி இருக்கின்ற தன்மை, அடக்கம் உடைமை, நன்று என்றவற்றுள் எல்லாம் நன்றே. அப்ப பேசுகின்ற பொழுது மிக மிக முக்கியமானதாக, மிக நன்றாக வள்ளுவர் எதை கருதுகின்றார் என்றால், அறிவுடையோர் சபையில் பேசும்பொழுது முந்திரி கொட்டையாக முந்திக் கொண்டு பேசாமல் அமைதியாக இருந்து இறுதியிலே பேசுதல் என்பது சிறந்த தன்மை. நன்று என்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவா சரி. இது ஆப்வியஸ். எதனால இதுக்கு இவ்வளவு எம்பசைஸ் தருகின்றார் என்றால், முந்தி கிளத்தல்னா எல்லாருக்கும் முந்திரி கொட்டையாக பேசுதல். முந்திரி கொட்டையாக பேசுகின்ற பொழுது அவையோர்களுக்கு என்னென்ன தெரிந்திருக்கின்றது என்பது நாம் தெரியாமல் பேசி விடுகின்றோம். எல்லாம் அவர்களுக்கு நாம் பேசினது எல்லாம் தெரிந்ததாக இருந்தால் நம்முடைய பேச்சு பயனற்றதாக ஆகிவிடும். அதனாலே முந்தி இல்லாமல் கடைசியிலே பிந்தி கடைசியாக பேசினால் இதுவரை பேசியவர்கள் என்ன பேசினார்கள் என்பதையும் கேட்பவர்களுடைய அறிவின் திறமையும் நாம் நன்கு தெரிந்து கொண்ட காரணத்தினாலே அதற்கு ஏற்றவாறு நம்முடைய பேச்சை நாம் ஸ்ட்ரக்சர் பண்ணி டெலிவர் செய்யலாம். அதனாலே பிந்தி பேசுதலே நன்றவற்றுள் எல்லாம் நன்று முதுவருள் முந்து கிளவா சரி. முந்தி பேசாத அடக்கம், அவசரப்படாமல் அடங்கி இருத்தலே பேசுதலே மிக சிறப்பானது. முதலிலே பிறர் பேச்சை கேட்க வாய்ப்பு வருகிறது, அவர்கள் கருத்தை அறிந்து கொள்ள வாய்ப்பு உண்டாகிறது, சபையோர்களின் திறமையும் நம்மால் உணர முடிகின்றது. அவைகளுக்கு ஏற்ப நம்முடைய வார்த்தைகளை அமைத்துக் கொள்ள முடியும். அதனால் முதலில் பேசியவர்கள் அடைய முடியாத சிறப்பையும் தகுதியையும் இந்த கடைசியில் பேசுகின்றவர்கள் அடைந்து விடுகின்றனர். அடுத்தது, ஆற்றின் நிலை தளர்ந்து அற்றே வியன்புலம் ஏற்று உணர்வார் முன்னர் இழுக்கு. ஆற்றின் நிலை தளர்ந்து அற்றே வியன்புலம் ஏற்று உணர்வார் முன்னர் இழுக்கு. ஆற்றின்னா 2 பொருள் இருக்கின்றது. ஒன்று ஆறு, சாதாரண நதி. இரண்டாவது தவம் செய்தல், நல்வழியிலே நடத்தல். மிக சிறந்த நல்வழி என்பது தவம் செய்தல். கொலை செய்யாமல் கடுந்தவம் செய்து ஐம்புலனையும் அடக்கி ஒழுக்கத்துள் கட்பட்டு ஒருவன்
முக்தியை பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற வழி. அந்த வழியிலே நிலை தளர்ந்து என்றால் அதிலிருந்து ஒழுக்க குறைவினாலே ஒழுக்க கட்டுப்பாட்டிலே விலகி கூடா ஒழுக்கத்தை ஒருவன் செய்தால், வழுபட்டால், தவறி கீழே விழுந்தால் அவன் எல்லா பயன்களையும் இழந்து எப்படி இகழப்படுவானோ அந்த அற்றே என்றால் அது மாதிரி ஆற்றின் நிலை தளர்ந்து அற்றே. தவ ஒழுக்கத்திலிருந்து நிலை தளர்ந்து ஒருவன் கீழே தவறி விழுந்து விட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் வியன்புலம் ஏற்று உணர்வார் முன்னர் இழுக்கு. வியன்புலம் சபையிலே பேச விரும்புகின்றவனுடைய விரிவான அறிவு வியன்புலம். முந்தி கலத்தல், பயனற்ற சொற்களை சொல்லுதல், இப்படி தவறான பேச்சுகளை இலக்கணங்களை உடைய பேச்சை ஒருவன் பேசினால் அவனுக்கு என்ன மாதிரி இழுக்கு வரும் என்றால், ஆற்றின் நிலை தளர்ந்து ஒழுக்கத்திலிருந்து நிலை தளர்ந்த தவசைக்கு என்ன இழுக்கு வருமோ அது மாதிரி வியன்புலம் ஏற்று உணர்வார் முன்னர் இழுக்கு. அதே மாதிரி இழுக்கு சபையிலே தவறாக பேசுகின்றவனுடைய பேச்சினாலே அவனுக்கு வருகின்ற இழுக்கு என்பது மிக பெரிதாக இருக்கும். இரண்டாவது பொருள், ஆற்று என்பதற்கு நீர் என்று பொருள் கொண்டால் ஒருவன் ஆற்றின் நிலை தளர்ந்து அற்றே. ஒரு ஆற்றினுடைய நிலை தெரியாமல் இறங்கினவன் நீந்த தெரியாமல் போனால் அழிந்து படுவது போல வியன்புலம் ஏற்று உணர்வார். பேசுகின்ற அவையினுடைய நிலை தெரியாது பேச போனால் அவர்களால் பழிக்கப்பட்டு பயனற்று போவான் என்பது இன்னொரு பொருள். அடுத்து 717. கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொற்றெறிதல் வல்லார் அகத்து. கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொற்றெறிதல் வல்லார் அகத்து. ஒருவன் ஒரு கருத்தை ஒரு சபையிலே சொல்லும் காலத்து குற்றமில்லாமல் சொற்களின் வகையை ஆராய்ந்து வகையறிந்துன்னு பார்த்தோம்ல, சொற்களினுடைய வகையை ஆராய்ந்து வலிமையுடைய சபையின் கண் நம்மைவிட கற்றவருடைய சபையிலே நாம் சொல்லும் பொழுது அச்சபையிலே உள்ள யாவர்க்கும் விளங்கி காணப்படும். கல்வி விளங்கும், கற்றறிந்தார் கல்வி விளங்கும். நாம் படித்த கல்வி அவர்களுக்கு விளங்கும். இதனால் கற்றவர்கள் அமர்ந்திருக்கின்ற சபையிடத்திலே பேச வேண்டும். அப்ப பேசுறதே எங்க பேசணும் அப்படின்னா, படிச்சவங்கள் என்றால் அறிவுள்ளவர்கள் இருக்கிற சபையிலே தான் நாம் பேசவே வேண்டும். அதிலே அவ்வாறு இல்லாமல் கண்ட இடங்களில் எல்லாம் பேசுகின்றவர்களுக்கு நாம் படித்த கருத்துக்களை என்னதான் சொன்னாலும் அவர்களுக்கு அது விசித்திரமாக இருப்பதனாலே நம்முடைய கற்ற கல்வியானது அங்கு விளங்காது. அதுதான் கற்று அறிந்தார் இடத்தில் பேசினால்தான் கற்று அறிந்தவர்களுடைய கல்வி விளங்கும். கசடர சொற்றெறிதல் வல்லாறு. அப்படி பேசும்பொழுது நாம் குற்றமில்லாமல் கசடர கல்வி கழகு கசடர மொழிதல் என்பதனாலே கசடர மொழிந்தாலும் கற்றவர்களுடைய சபையிலே பேசினால்தான் நம்முடைய கல்வி விளங்கி தோன்றும். அப்ப என்ன சொல்கின்றார் என்றால், கற்றவர்கள் இல்லாத அவையிலே பேசுவது குற்றம். பேசினால் நம்முடைய அறிவானது, நம்முடைய கருத்தானது, நம்முடைய நூல்வன்மையானது, நம்முடைய சொல்வன்மையானது அதிலே விளங்க போகுவது இல்லை.
ஔவையார் மூதுரையில ஒரு ஒரு இந்த இந்த கருத்தை எப்படி சொல்றாருன்னா, நற்றாமரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரே காமுறுவர், கற்பிலா மூர்க்கரை மூர்க்கரே முகப்பர், முதுகாட்டில் காக்கை ஓக்கும் பிணம். நற்றாமரை கயத்தில், கயம்னா குளம், நல்ல தாமரை பூக்கள் மலர்ந்திருக்கின்ற அந்த குளத்திலே நல் அன்னம் சேர்ந்தார் போல், சுத்தமான வெண்மையான ஒரு 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 அழகான அன்னப்பறவைகள் சேர்ந்து இருக்கின்ற மாதிரி அந்த குளம் சுத்தமா இருக்கு, தாமரை மலர்கள் சுத்தமாக இருக்கின்றன, சுத்தமான அன்னப்பறவைகள் வந்து சேர்க்கின்றன. நற்றாமரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரே காமுறுவர், காமுறுவர் என்றால் விரும்புவர், கற்றவர்களை கற்றவரே விரும்புவர். அதனால கற்றவர்கள் இருக்கின்ற சபையில்தான் நம் கற்றதை பேச வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் நம்மை விரும்புவார்கள், நாம் கற்ற கல்வியும் விளங்கப்படும். அவ்வாறு இல்லாமல் இருந்தால் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கரே முகப்பர். நீங்க போயிட்டு மூர்க்கர்கள் சேர்ந்திருக்கின்ற இடத்துல, முட்டாள்கள் சேர்ந்திருக்கின்ற இடத்திலே, அவர்களுடைய பண்பும் நம்முடைய பண்பும் முழுவதுமாக வேறுபட்டிருக்கின்ற இடத்திலே நாம் கற்ற கல்வியையும் கொண்ட கொள்கையும் விவரித்தால் அது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நம்மை வெறுப்பார்கள், நாம் ஏளனப்படுத்தப்படுவோம். அதனால்தான் மூர்க்கரை மூர்க்கரே முகப்பர். மூர்க்கர் கூட்டத்தில் உனக்கு என்ன வேலைங்கிற பாட்டி, மூர்க்கர் கூட்டத்துக்கு மூர்க்கன் தானே போகணும். கற்பிலா மூர்க்கரை மூர்க்கரே முகப்பர், முதுகாட்டில் காக்கை உவக்கும் பிணம். பிணத்துக்கு அருகில் யாரும் போக மாட்டோம், அப்படி ஒரு நாற்றம் அடிக்கும். அதுவும் காட்டிலே இருக்கின்ற பிணம். ஆனா ஒண்ணு போகும், என்ன போகும்னா காக்கை போகும், அதை கொத்தி தின்பதற்கு. முதுகாட்டில் காக்கை ஓக்கும் பிணம். அப்ப போன இடம் முக்கியமானது, அதை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். கற்று அறிந்தார் கல்வி விளங்கும். கற்று அறிந்தவர்களுடைய இடத்திலே சென்று நாம் கற்ற கல்வியை சொன்னால்தான் நம்முடைய கல்வி விளங்கும் என்பது 717. இது இப்ப ஔவையார் சொன்னது மூதுரையில. பழமொழியில இதே கருத்து வருகின்றது. புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவர்க்கே புலனாம். புலமைனா அறிவு. புலமிக்கவரை, அறிவு மிக்கவரை அந்த அந்த அறிவை விளங்கப்படுத்தி புரிந்து கொள்கின்றவர்கள் யாராக இருக்க முடியும் என்றால் புலமிக்கவர்க்கே புலனாம். அறிவுடையவர்களுக்கே அது தெரியும். நலமிக்க பூம்புணலூர நல்ல நதி ஓடுகின்ற ஊரை உடையவனே பொதுமக்கட்கு ஆகாதே. பொதுமக்கட்கு ஆகாது. புலமை உடையவனும் கற்றறிந்தவனும் பொதுமக்களுக்கு விளங்காது. அவன் பேசுவது இவர்களுக்கு விளங்காது. ஏன் என்றால் புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவர்க்கே புலனாம். நலமிக்க பூம்புணலூர பொதுமக்கட்கு அது ஆகாது. பாம்பரியும் பாம்பின் கால். ஒரு பாம்பை மற்றொரு பாம்பு தான் இந்த இடத்திலே ஒரு பாம்பு சென்றுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளும். அந்த மாதிரி புலமை மிக்கவர்களே அறிவர். அதனாலே அவ்விடத்திலேயே தான் நாம் சென்று நம்முடைய சொற்களை சொல்ல வேண்டும் என்பது 717. அடுத்து 718. உணர்வது உடையார் முன் சொல்லல், வளர்வதன் முன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. இது கொஞ்சம் மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் குரல். உணர்வது உடையார் முன் சொல்லல், உணர்வது உடையார் முன் சொல்லல். இப்ப நம்ம போய் பேசுறோம், சொல்கின்றோம். யார் முன்னாலே சொல்கின்றோம்? உணர்வது உடையார் முன். பிறர் உணர்த்தலின்றி, அது பிராக்கெட்ல வச்சுங்க, அது பரிமேலழகர் வாண்டன்லி கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கிற வார்த்தை. பிறர் உணர்தல் இன்றி, பொருள்களை தாமே உணரவல்ல அறிவுடையவர்கள். உணர்வது அறிவை உடையவர்கள் முன்னால், அதாவது உணர்த்தினால் உணர்தல். எல்லாருமே இங்கே உணர்வது உடையார் முன். உணர்த்தினாலும் உணர்தல் உடையாதவர்கள் ஒரு பக்கம், முட்டாள்கள் பேதையர்கள், அவங்களை விட்டு விடுங்க. ஒரு கருத்தை சொன்னால் உடனேயே அது புரிந்து கொள்பவர்கள் தான் அறிவாளிகள். அப்படி இல்லாமல் பரிமேலழகர் என்ன சொன்னார் என்றால் உணர்வது உடையார் முன். இங்கே பிறர் உணர்த்தல் இன்றி தானாகவே பொருள்களை உணரும் தன்மை உள்ள அறிவுடையவர்கள் முன்னால் சொல்லல். அவர்கள் முன்னால் கற்றார் ஒருவன் தன் கற்றதை சொன்னால் சொல்லல்.
இங்கே சொல்லல் என்பது கற்றவன் சொல்லுதல் வைத்துக்கணும். என்ன கற்பவர்கள் இந்த இந்த அசம்ஷன் என்ன இந்த என்டையர் அதிகாரத்துல படித்தவர்களுடைய சபையிலே ஒரு படித்தவன் சொல்லுதல் என்பது. அதனால உணர்வது உடையார் முன் என்றால் அதுவும் பிறர் உணர்த்தல் இன்றி தானாகவே உணர்ந்து கொள்ளுகின்ற சபையை மக்களை உடைய சபையிலே ஒரு சொல்ல சென்றவன் கண்டிப்பாக அவனும் கற்றவனாக இருக்க வேண்டும் என்பதனாலே கற்றவன் தன் கற்ற ஒன்றினை சொல்லுதல் இஸ் ஈக்குவல் டு வளர்வதன் முன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. வளர்வதன் முன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. தானே வளர்கின்ற அங்க தானே உணரும் தன்மையுடைய என்று பரிமேலழகர் சொன்னதனாலே இங்கே வளர்வதன் முன் என்பதற்கு தானே வளர்கின்ற தன்மையுடைய பாத்தி பயிர்களை உடைய அந்த பாத்தியிலே நாம் நீரையும் சேர்த்து ஊத்தினால் எப்படி மிக எளிமையாகவும் விரைவாகவும் சீக்கிரமாகவும் அந்த பயிர் வளருமோ அந்த மாதிரினர். அப்ப என்ன சொன்னாரு? உணர்வது உடையார் முன் சொல்லல், அறிவுடையார்கள் முன்னால் நாம் சென்று நாம் கற்றதை சொல்லல் இஸ் ஈக்குவல் டு எது மாதிரி அப்படின்னா, தண்ணியே ஊத்த வேண்டாம் அந்த 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 பயிருக்கு, தானாகவே வளரும். அது இருக்கிற இடமே பாத்தின்னா பவுண்டரிஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி தண்ணி சேர்த்து வைத்து பயிர்களை வளர்க்கின்ற இடம். அது இருக்கின்ற இடம் பாத்தி, அதிலேயே நீர் இருக்கின்றது. அந்த பாத்தியிலே நீர் சொரிந்தற்று. அதில் நாம் சென்று நீரை ஊற்றினால் அந்த பயிர் எவ்வளவு வேகமாக தழைத்து வளரும் அந்த மாதிரி உடையது, மிக பயனுடையது, பயன் தரும். பேசுவது புரிந்து கொண்டால் பயன் தரும் என்றால் தானே உணர்கின்ற அறிவுடையவர்கள் முன்னால் பேசினால் எவ்வளவு பயன் கிடைக்குமோ, எவ்வளவு பேச்சுக்கு அந்த பயன் உண்டோ, எவ்வளவு பயன் அந்த பேச்சுக்கு உண்டோ, அந்த மாதிரி தானாக வளர்கின்ற பாத்தியில் இருக்கின்ற பயிர்களுக்கு நீர் ஊற்றினால் அந்த நீரினாலே அத்தனை விரைவாக அந்த பயிர்கள் வளர்ந்து பயனடையும் என்பது 718. அப்ப இப்படி பாருங்க, இதுல என்ன ஒரு நயம் வருகின்றது என்றால், lecturing to those who have the ability to understand for themselves is like watering a bed of plants growing by themselves. இப்படி பார்த்தோம்னா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு தானாகவே புரிந்து கொள்கின்ற ஒரு சபையிலே எதற்கு நாம் சென்று பேச வேண்டும்? பயனில்லாமல் போகிவிடும். தானாகவே வளர்கின்ற பயிரிலே, பாத்தியில் இருக்கின்ற பயிர்களிலே எதற்கு நீரை பாய்ச்ச வேண்டும்? அது தானாகவே வளர்ந்து விடுமே. இந்த ஒரு பொருள் ஒரு நமக்கு ஏற்புடைய பொருளாக இருக்குமா என்றால் இல்லை. அப்ப எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த பாத்தியிலே இருக்கின்ற பயிர்களுக்கு நீர் இருக்கின்ற, தானாகவே வளர்ந்து வருகின்ற பயிர்களுக்கு ஒருவன் நீரை பாய்ச்சினால் அது எப்படி மேலும் மேலும் விரைவாக வளருமோ அந்த மாதிரி கற்றவர்கள் முன்னால் நாம் பேசும் பொழுது விரைவாக நல்ல கருத்துக்களை அவர்கள் முன்னால் சொன்னால் அவர்கள் மிக விரைவாக அந்த சொல்லினுடைய பயனை புரிந்து கொள்வார்கள் என்பது அதனுடைய உட்பொருள். இரண்டாவது, இதனுடைய எதிர்மறை இந்த குறளை அழகாக பொருள் விளக்குகின்றது. என்ன அப்படின்னா, பாத்தியிலே நீர் பாய்ச்சினால் வேகமாக வளரும். அப்படி இல்லாமல் அங்க பாலை நிலத்திலே நீர் பாய்ச்சினால் ஏதாவது பயன் உண்டாகுமா? தண்ணி தான் வேஸ்டா போகும், பயிர் வளராது, பயிர் செத்துதான் போகும். பாலை நிலத்தில் நீர் பாய்ச்சினால் எவ்வளவு பயன்படாத அது மாதிரி உணர்வு உடையார் முன் இல்லாமல் உணர்தலை அடைகின்ற தன்மை இல்லாத, உணரல் இல்லாத மக்களிடம் சென்று நாம் பேசினால் நம்முடைய காலம், நம்முடைய முயற்சி, நம்முடைய அறிவு எல்லாம் வீணாகும். அதை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு முயற்சியை செய்தானே இவன் அறிவற்றவன் என்று நமக்கு ஒரு பழிப்பெயரும் உண்டாகும். அப்ப இந்த நெகட்டிவ் ஈஸியா புரியுது. நீர் இல்லாத பாலை நிலத்திலே நீர் ஊற்றினால் எப்படி அந்த நீரினாலே பயன் இல்லாமல் நீர் வீணாகி போகின்றதோ அந்த மாதிரி உணர்தல் இல்லாத சபையிலே
நாம் சென்று பேசினால் அந்த சொல்லினாலே ஒரு நன்மையும் இல்லை. இப்படிப்பட்ட இடத்திலே இவன் பேசி இவன் நேரத்தை வீணாக்கி கொண்டானே என்று நமக்கு பேசுகின்றவன் மேலே ஒரு அவப்பெயரும் இழிவும் உண்டாகுமே உடைய பெருமை உண்டாகாது என்பது இதனுடைய இன்னொரு பொருள். அடுத்து தாமாகவே உணரும் உடையார் முன் சொல்லல் என்பது தேவையில்லை. ஏன்னா அவருக்கு சொல்லாமே அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்ப எதுக்கு அவங்கள்ட்ட போய் நீங்க சொல்ற ஒய் டு யூ கேரி லைட் இந்த பிராட் டே லைட்? தேவையில்லை, வீணாகி போகின்றது. அப்ப என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி இடத்துல போய் உன்னுடைய நேரத்தையும் அவளுடைய நேரத்தையும் வீணாக்காது. ஏனென்றால் அவர்கள் தானாகவே அதை புரிந்து கொள்வார்கள். இஸ் ஈக்குவல் டு எப்படி? நான் உதாரணமே உனக்கு சொல்றேன்னு, வளர்வதன் முன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. தானாகவே வளர்கின்ற பயிர்கள் இருக்கின்ற பாத்தியிலே கொண்டு போய் நீ எதுக்கு நீரை கொட்டுகின்றாய்? நீர் தான் வேஸ்ட், நீர் தான் விரயம். அவை அந்த பயிர்கள் தானாகவே வளர்ந்து கொள்ளுமே என்பது இன்னொரு 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 பொருள். அதாவது தாமாகவே வளரும் பயிருக்கு தண்ணீர் பாய்ச்சுவானேன், அப்படி கேளுங்க நீங்க. அதே போல தாமாகவே புரிந்து கொள்பவர்கள் இருக்கின்ற சபையிலே ஒருவர் தனியாக எதற்கு சென்று செல்ல வேண்டும்? அதுவும் பயனில்லை தானே. எனவே தாமாக புரிந்து கொள்ளும் உணர்வுடையோருக்கு சொல்லுதலும் தாமாக வளரும் பயிருக்கு நீரிடலும் தேவையில்லாத ஒன்று என்று வள்ளுவர் கூறுவதையும் சொல்லலாம். அதாவது பேச்சிலே எந்த இடத்திலே அது பயனற்றது என்றால், நல்ல கற்றறிந்தவர்கள் தாமாகவே உணர்ந்து கொள்கின்றவர்கள் சபையிலே நீ பேசவே வேண்டியதில்லை. எப்படி என்றால், தாமாகவே வளர்ந்து கொள்கின்ற பயிரிலே நீ நீரை ஊற்ற வேண்டாம் என்றும் ஒரு பொருள் வருகின்றது. அதாவது கற்று துறைபோகி காமுற்று கல்வியினை பெற்று துறைபோகும் பேரறிவாளர்கள் இருக்கின்ற இடத்திலே பெற்ற கல்வியினை பேசி பெருமையுறல் நற்தவமாய் தானாய் அந்த இடத்துல போய் கல்வியை பற்றி அவருக்கு பேசுதல் நற்றவமாய் தானாய் வளரும் பயிர் அதற்கு நலமாக தண்ணீரைத்தான் பாய்ச்சல் போல் உயரும். இங்கே பயன் நீரினாலே பயனில்லை என்று சொல்லாமல், நீரினாலே பயன் அதிகப்படும், பயிர் வேகமாக உயரும் என்று எடுத்துக்கொண்டால் அந்த பேச்சினாலும் அதே மாதிரி பயன் உண்டு. மற்ற அவரின் முன்னால் வாய் திறந்தால் மற்றவரின் முன்னால், அது மாதிரி தானாகவே உணரும் தன்மை இல்லாதவர் மக்கள் முன்னாலே, அறிவற்றவர்கள் முன்னாலே வாய் திறந்தால் ஐயையோ மலிவாக்கி அமுதமதை பாத்திரங்கள் கழுவுகின்ற முற்றமதின் அங்கணத்தில் கொட்டுவதாய் வீணாகும். அந்த மாதிரி இல்லாம எப்ப வீணாக போகும் அப்படின்னா, தானாக என்ன சொன்னாலும் உணராத கூட்டத்துல போய் நம்ம பேசணும்னா என்ன ஆகுமா? மற்றவர்கள் முன்னால் நாம் வாய் திறந்தால் ஐயையோ மலிவாக்கி அதை மிகவும் தாழச் செய்து, நம்முடைய சொற்களை தாழச் செய்து அமுதமாரி இருக்கின்ற அந்த சொற்களை பாத்திரங்கள் கழுவுகின்ற முற்றமதில், ஒரு வீட்டுல பாத்திரங்கள் கழுவுறதுக்கு ஒரு சிங்க் வச்சிருக்காங்க. அதுல இருந்து கழுவப்பட்ட நீரை அங்கணத்தில்னா சாக்கடையிலே கொட்டுவதாய் வீணாகும். சாக்கடையில கொண்டு போய் கொட்டினா அந்த அமுதத்தை கொட்டினா அமுதத்துக்கும் பயனில்லை, அது கொட்டுகின்ற இடமும் பயனடைய போவதில்லை. அது மாதிரி வீணாக அறிவில்லாதவர்கள் உணராதவருடைய சபையிலே பேசுதல் என்பது அந்த வார்த்தைக்கும் பயனில்லை, அவர்களுக்கும் பயனில்லாமல் போய்விடும் என்பது இந்த குறளினுடைய இன்னொரு ஆங்கிள். ரைட். 719 புல்லவையில் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார். புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க. திருப்பி எந்த இடத்திலே நாம் பேச வேண்டும்? நல்லோர்கள் கற்றவர்கள் இருக்கின்ற சபையில் தான் நீங்கள் பேச வேண்டும். மூடர்கள் இருக்கின்ற சபையிலே வாய் திறக்காதீர்கள் சொன்னார்ல. வாய் திறந்தால் ஐயையோ மலிவாக்கி அமுதமதை பாத்திரங்கள் கழுவுகின்ற முற்றமதின் அங்கணத்தில், சாக்கடையில கொண்டு போய் அமுதத்தை கொட்டுற மாதிரி இருக்கும் அறிவில்லாதவருடைய சபையிலே பேசுவதுங்கிறார் சொன்னார்ல. அப்ப 719 ரொம்ப மினிமல் வார்த்தையில அதை சொல்றாரு.
புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க. புல்லவைனா புல்லர்கள் இருக்கின்ற அவை. புல்லர்கள் என்ன? அறிவில் குறைந்தவர்கள், முட்டாள்கள். என்ன சொன்னாரு? புல்லவையுள், ஐயா புரியுது, புல்லவையுள் பொச்சாந்தும். புல்லவையுள் சொல்லற்குன்னு என்ன? சொல்லற்குன்னா சொல்லாதீர்கள். சரி, 10 அக்கேஷன்ல 9 அக்கேஷன்ல சொல்ல, ஒரு அக்கேஷன்ல ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சது, முட்டாள்கள் இருந்த சபையில் நான் பேசினேன், முட்டாள்களிடம் நான் பேசினேன், கருத்து சொன்னேன்னா தலையில் அடிச்சுக்கிறார் வள்ளுவர். நான் என்ன சொன்னேன்? பொச்சாந்தும் சொல்லற்கன்னா மறந்து போய் கூட நீ வாயை திறக்காதே. புல்லவையில் பொச்சாந்தும் சொல்லற்க. முட்டாள்கள் இருக்கின்ற அவையிலே தயவு செய்து நீ மறந்து போய் கூட உன்னுடைய வாயை திறந்து உன் கருத்துக்களை அவர்களிடம் சொல்லாதே. இரண்டாவது, அப்ப இதுக்கு கான்ட்ரா என்ன? நல்லவையுள், நல்லவர்கள் இருக்கின்ற அவையுள் நன்கு செல சொல்லுவார். நல்லவர்கள் நல்ல பொருள்களை நல்லவையுள் நன்கு செல சொல்லுவார். நன்கு செல சொல்லுவார்னா, செலன்னா ஏற்றுக்கொள்ளும்படி, அறிவுடையவர்கள் நல்லவர்கள் இருக்கின்ற சபையிலே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படி சொல்வார்கள். புல்லர்கள் இருக்கின்ற, முட்டாள்கள் இருக்கின்ற சபையிலே மறந்தும் கூட அவர்கள் எதுவும் வாயை திறக்க மாட்டார்கள். நல்ல அறிஞர்கள் நல்ல பொருள்களை அவர்கள் மனம் கொள்ள சொல்ல வல்லார். அறிஞர் அல்லாத சிறியோர்கள் அவைக்கண் அவற்றை மறந்தும் சொல்லற்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அற்பர்களுடன் சேர்ந்து நாம் பேசுதலே கூடாது. நம்ம இல்லத்திற்கு வருகின்றார்கள், அவர்கள் தகுதியற்றவர்கள், அற்பர்கள் என்று கொண்டால் அவர்களிடம் நாம் பேசுவதே கூடாது. அற்பர்கள் கூடியிருக்கும் சபையில் மறந்தும் பேசற்க. அதான் பொச்சாந்தும் சொல்லற்க. மறந்து போய் கூட அந்த மாதிரி புல்லர்கள் இருக்கின்ற அவையிலே நீ பேசாதே. ஏனென்றால் அவர்கள் நம்முடைய பேச்சை ஏற்பதும் இல்லை, அது மாத்திரம் இல்ல, இழிக்கவும் செய்வர். அவங்களுக்கு அது பிடிக்கல, ஏற்புடையதல்ல என்பதனால என்ன பண்ணுவாங்கன்னா கருத்தை விட்டுருவாங்க. நாம் பேசிய நம்மை இழித்து பேசுவார்கள். அதனாலே குற்றமும் கலந்து விடுகின்றது, நம்முடைய பேச்சும் பயனற்று போகின்றது. சரி, இவர்கள் போய் இப்படி பேசினோமே, நல்லோர்கள் இல்லாத இந்த புல்லவையிலே பேசினோமே என்று நல்லோர்களும் நம்மை ஒதுக்கி விடுவார்கள். இப்ப 2 பாயிண்ட். அந்த புல்லர்கள் நம்மை ஒதுக்குவார்கள். அந்த புல்லர்கள் இருக்கின்ற அவையிலே சென்று நாம் பேசினோமே, இவனுக்கு நல்ல அவை எது, புல்லர்கள் அவை என்று தெரியாது என்று நமக்கு ஒரு பட்டம் கட்டி நல்ல அவையிலும் நமக்கு நமக்கு இன்விடேஷன் வராது, நமக்கு பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படாது, புல்லர்களும் நம்மை இழுத்து பேசுவார்கள். அதனாலே புல்லர்கள் கூடியிருக்கும் சபையிலே மறந்தும் பேசற்க. அத்தகைய சபையிலே பேசாது நாம் ஒழிய வேண்டும். இன்னொரு பாயிண்ட், புல்லவையில் நாம் சொல்வோம் என்றால், நல்ல கருத்துக்களை சொல்வோம் என்றால், நமக்கு உரிய சபை நல்லவர்களுடைய சபை என்பதையும் இவன் அறியாமல் புல்லர்கள் சபையில் சென்று பேசினானே என்று நல்லவர்கள் சபை இகழும். புல்லர்கள் சபை இவருக்கு இந்த 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 அறிவு ஏற்புடையது இல்லாது என்பதால் அவர்களும் இகழ்வார்கள். எனவே 2 பக்கத்திலையும் நாம் இகழ்வோம். நாம் என்ன தப்பு செய்தோம் என்றால் புல்லர்கள் சபையிலே பேசிய காரணத்தினாலே. சரி, ஒரே குரலில் இந்த வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா 2 புதிய வார்த்தைகளை நமக்கு பயன்படுத்துகின்றார். நல்லவை, புல்லவை. நல்லவை என்றால் நல்லோர்கள் இருக்கின்ற அவை, புல்லவை என்றால் அறிவற்றவர்கள் இருக்கின்ற அவை. அப்ப இங்க இந்த அவை அறிதல் என்று ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி, அவை அறிதல் என்பது நாம் பேசுகின்ற அவை ஏர் கண்டிஷனா இருக்கா, நல்ல ஒரு அட்ராக்டிவ் ஆர்கிடெக்சர்ல இருக்கா, எங்கு இருக்கின்றது என்பதல்ல, அவையில் உள்ளவர்களை தெரிந்து கொள்தல் தான் அவை அறிதல். அப்ப நல்ல அவை என்றால் நல்ல சபைன்னா என்ன? ஏர் கண்டிஷன், நல்ல சேர்லாம் குஷன்லாம் நல்லா ரிக்ளைனிங்கா இருக்கு, அது அல்ல. நல்லவர்கள் இருக்கின்ற சபை. புல்லவை என்றால் அறிவிலிகள் இருக்கின்ற சபை. இந்த நல்லவை புல்லவை என்பதற்கு இலக்கணத்திலே, நம்ம தமிழ் இலக்கண நூல் பார்த்தீங்கன்னா எல்லா வார்த்தைகளுக்கும் இலக்கணத்திலே குறிப்பு இருக்கும். இலக்கணத்தில டெஃபினேஷன் கொடுத்திருப்பாங்க. நமக்கு இலக்கண நூட்கள் பல நம் பொதுவாக நம்முடைய சிந்தனையிலே பவனந்தி முனிவர் நன்னூல், இலக்கண நூல் அதுதான் அதிகம். சில சமயம் தொல்காப்பியம், அகத்திய இலக்கணம் சொல்கின்றோம்.
ஆனால் கணக்கற்ற இலக்கண நூல்கள் நமக்கு இருக்கின்றன. அவற்றிலே ஒன்று வச்சநந்தி மாலை, வச்சனம் சொல்றோம்ல, வச்சநந்தி மாலை என்ற ஒரு இலக்கண நூல். அதை எழுதியவர் குணவீர பண்டிதர். இந்த குணவீர பண்டிதர் எழுதிய ஒரு பாப்புலர் நூல் என்னன்னா நேமிநாதம் என்ற ஒரு இலக்கண நூல். அந்த நேமிநாதம் தான் நம்ம 22வது தீர்த்தங்கரர் சமண முனிவர் நேமிநாதம் அவர் எழுதிய இலக்கண நூலுக்கு அவர் பெயரிலேயே நேமிநாதம் என்று வச்சிருக்கிறாங்க. இலக்கண நூலை வெண்பாவில் எழுதிய முதல் நூல் அதுதான். 13ஆம் நூற்றாண்டு நினைக்கிறேன். நிறைய செய்யுளினுடைய வகை, மக்களினுடைய வகைகள், மக்களினுடைய இயல்புகள், இப்படி சிறந்த கருத்துக்களை உடைய இலக்கண நூல் இந்த நேமிநாதம். இப்ப நேமிநாதம் சொல்லலைன்னா அவர் எழுதிய இன்னொரு நூல் வச்சநந்தி மாலை. அதிலே டெபினேஷன் கொடுக்கிறார். இதே வார்த்தை நல்லவை புல்லவை ரெண்டுக்கும் எழுதுறாரு. அநேகமா திருக்குறள் படிச்சிருப்பாரு. யாராவது டவுட் கேட்டிருப்பாங்கன்னா நல்லவைன்னா என்ன ஐயா, புல்லவைன்னா என்னன்னு. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. என்னன்னா, புகழும் தரும நெறி நின்றோர், தரும நெறியிலே நிற்கின்றவர்கள், அதாவது புகழப்படுகின்ற தரும நெறியிலே நிற்கின்றோர் பொய் காமம் இகழும் பொய் காமம் இகழும் சினம் செற்றம் இல்ல, செற்றம்னா பகமை, பொய் காமம் சினம் கோபம் செற்றம்னா பகமை இல்லாதவர்கள், நிகழ்கலைகள் எல்லாம் உணர்ந்தோர், எல்லா கலைகளையும் உணர்ந்தவர்கள், இருந்த இடமன்றோ நல்லார் அவைக்கு நலம். நல்லவன் சொன்னார் பாருங்க, நல்லார் அவைக்கு நலம். இப்படிப்பட்டவர்கள் இருந்தால் நல்லார் அவை. தீயவை என்ன, புல்லவை என்ன, அவையின் திறமறியா ஆராய்ந்து அமர்ந்து சொல்லார். எடுத்தோடனே அவை அறியாதார்ன்றாரு. தீயவர்கள்னா அவை அறியாதவர்கள். நவையின்றி தாமுறையார், குற்றம் இல்லாமல் சொல்ல தெரியாதவர்கள். நவைனா குற்றம், நவையின்றி தாமுறையார். நானார் சுவை உணரார், நானார்னா வெட்கப்படாதவர்கள், குற்றத்திற்கு வெட்கப்படாதவர்கள். சுவை உணரார், சொல்லுகின்ற சொற்களினுடைய தன்மையை உணராதவர்கள். ஆய கலை தெரியார் அஞ்சார் அவரென்றோ தீய அவையோர் செருக்கு. இது புல்லர்களுடைய அவைக்கு என்று நல்லவை தீயவை விலைக்கு சொல்லலாம். அது நம்ம அதில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்பதனாலே நல்லவை புல்லவை என்பவை இத்தகைய மக்கள் இருக்கின்ற இடங்கள் என்று குணவீர பண்டிதர் வச்சநந்தி மாலையிலே எழுதியிருக்கின்றார். சரி, கடைசி குறள் 720. அங்கணத்துள் ஊக்க அமிழ்தற்றால் தங்கணத்தார் அல்லார் முன் கோட்டி கொளல். அங்கணத்துள் ஊக்க அமிழ்தற்றால், அங்கணத்துள் என்றால் சாக்கடை. அந்த அந்த சாக்கடையிலே அமிர்தத்தை ஊற்றினால் எப்படியோ அமிர்தம் வீணாகி போகுமோ அந்த மாதிரி சங்கணத்துள் ஊற்ற அமிழ்து அற்றால், அமிர்தத்தை மாதிரி, சாக்கடையிலே ஊற்றிய அமிர்தத்தை மாதிரி தங்கணத்தார் அல்லார் முன் கோட்டி கொள்ளல். தங்கணத்தார் அறிவில்லாதவர்கள் முன்னால் தம்மை போன்ற இணையான நிறையறிவு, தங்கணத்தார் என்றால் தம்மை மாதிரி அறிவுடையவர்களுடைய இடத்திலே கூடியிருக்கும் பொழுது பேசுகின்ற பேச்சானது தங்கணத்தார் அல்லார் முன். தம் கணத்தார் அல்லார் முன் என்றால் தங்கணம் என்றால் அறிவுடையவர்கள், தம் கணத்தார் அல்லார் முன் அப்படி அறிவு இல்லாதவர்கள் முன்னாலே கோட்டி தம்முடைய அறிவை வெளிக்காட்டுதல், தம்முடைய அறிவு வெளிப்படும்படி பேசுதல். யார் முன்னால? அறிவில்லாதவர்கள் முன்னாலே பேசுதல். எப்படி அந்த அமிர்தத்தை சாக்கடையிலே ஊற்றினால சாக்கடைக்கும் பயனில்லை, அமிர்தத்துக்கும் பயன் இல்லாமல் போகின்றதோ அந்த மாதிரி தங்கணத்தார் அல்லார் முன், அறிவுடையவர்கள் அல்லார் முன், டபுள் நெகட்டிவ் படிச்சுக்கணும் நீங்க. அறிவுடையவர்கள் அல்லார் முன்
கோட்டி கொள்ளல், நம்முடைய அறிவை வழங்கும்படி பேசிக் கொள்ளுதல் என்பது சாக்கடையிலே ஊற்றிய அமிர்தத்தை மாதிரி. கொளல் என்றால் என்ன எப்படின்னா, இங்கே ஒரு இலக்கணம் இருக்கின்றது. கொல் கொல் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல். அல் என்ற விகுதி இங்கே அல் விகுதி வந்து எதிர்மறை விகுதி. அப்படின்னா கொல் 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 அல் என்றால் கொல்லற்க, அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனாலே அந்த அந்த தம் கணத்தார் அல்லார் முன் நம்முடைய அறிவு விளங்கும்படி சொல்லுதல், சொல்லற்க. நெகட்டிவ்ல கொள்ளல்னா கொள்ளாதே, சொல்லற்க. எப்படி அமிர்தத்தை அங்கணத்தில் ஊற்றினால் அது 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 பயனற்று கழிகின்றதோ, அதே மாதிரி நம்முடைய அறிவு அல்லாதவர்களிடத்திலே விளங்க வைத்தால் அவையும் பயனற்று கழியும். அதனால் அவர்களிடத்திலே சொல்லாதே என்று சொல்லி, பாத்தீங்கன்னா அந்த 10 குறள்ல பெரும்பாகையான பெரும் குறள்கள்ல நம்மளுக்கு ஏற்ற அறிவு அல்லாதவர்களிடம் சபையிலே நீங்கள் பேசாமல் வாய் திறக்காமல் முந்தி முதல்ல பேசாதல் என்று சொன்னால் பின்னால வருகின்ற குரலிலே பேசவே பேசாதீர்கள், அது சாக்கடையிலே கொட்டி அமிர்தம் மாதிரி பயனற்று போகும் என்று அறிவுரை சொல்லி, அதனாலே நாம் பேசுவதற்கு முன், பேச இருக்கின்ற சொற்களை தெரிந்து கொள்வதற்கு முன் யாரிடம் பேசுகின்றோம், அந்த அவையை தெரிந்து கொண்டு அந்த அவையை வகுத்து ஆராய்ச்சி செய்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி கருத்துக்களையும் சொற்களையும் தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். அதுவே மிக முக்கியமானது. அவ்வாறு அல்லாமல் இந்த அல்லவையில் நல்லவர்கள் இல்லாத அந்த அறிவுடையவர்கள் அல்லாத புல்லவையில் பேசுதல் என்பது சாக்கடையில் கொட்டிய அமிர்தம் மாதிரி, அமிர்தத்துக்கும் பயன் இல்லாமல் சாக்கடைக்கும் பயன் இல்லாமல் கொட்டுகின்றவனுக்கு இழிவு பெயரே தரும் என்று எச்சரிக்கை செய்து இந்த அவையறிதல் அதிகாரத்தை முடிக்கின்றார். இத்துடன் இந்த சிந்தனையை நானும் பூர்த்தி செய்து உங்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். பல சொற்கள் எனக்கு புதுசா இருந்தது இன்னைக்கு. பரவாயில்ல, நிறைய சொற்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். செற்றம் என்ன, நவை என்ன, அங்கனம் என்ன அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு தெரியாது அப்பெல்லாம். நல்ல இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். அங்கனம் என்ன, சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 717வது குறளுக்கு அந்த ஔவையார் சொன்னீங்க, தாமரை பூக்கள் அன்னம் அதெல்லாம். அது மூதுரைன்றது என்ன, எத்தனை பாடல் இருக்கு சார் அவர் எழுதுனது? ஒரு 40-50 பாட்டு இருக்கும் நினைக்கிறேன். நல்ல புத்தகம் அது. ரொம்ப மூதுரைன்னு கேட்டால் எனக்கு அது ஆத்திச்சூடி மட்டும் தான் தெரியும். ஔவையாருக்கு சதுர நூல்கள் சொல்லி 4 நூல் இருக்கு. அதுல ஒரு நூல் வந்து மூதுரை. ஓஹோ. வாக்குண்டாம்னு ஒண்ணு, மூதுரை. நல்ல எல்லாரும் படிக்க வேண்டிய நூல்கள். 4 நூல்கள் எழுதினது. ஒரு அது வந்து ஒரு பிரான்ச்சு. அந்த மூதுரைங்கிறது அதுல ஒண்ணு, அந்த 4ல ஒண்ணு. ஓஹோ, மூதுரை. சரி, ஒரு சமயம் வச்சுக்கலாம் நம்ம வகுப்புல. நல்லா இருக்கும் அது. ஆமா ஆமா ஆமா. ஔவையாருக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் படிக்கிறதுக்கு. ஒன்றும் நல்லா புரியுற மாதிரி இருக்கும். நிறைய சொற்கள் நல்ல எழுதியிருக்காங்க. நல்ல உதாரணங்கள், எடுத்துக்காட்டு இல்லாம. கரெக்ட். எடுத்துக்காட்டே நமக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் நமக்கு. ஆமா ஆமா. அத்திச்சூடி எல்லாம் படிச்சிருக்கு, நல்லா தெரியும். இதெல்லாம் என்னோட படிச்சதே இல்லை, மூதுரை எல்லாம். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சார். நிறைய சொற்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு, தமிழ்ல புது சொற்கள். ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம் சார். வணக்கம் கணேஷ்ராம். அந்த இந்த குறள் நல்லா இருந்தது. ஒளியார் முன் வான்சுதை சுண்ணாம்பு. அது ரொம்ப புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமானதுதான். அது என்ன, படிச்சவன் முன்னால படிச்சவனோட சிறப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல படிப்பு இல்லாதவர்கள் முன்னால முட்டாளா இருங்கிறாரு. அவங்களுக்கு கீழே இருந்து பேசணும். ஆமா, அவங்களுக்கு கீழே போங்கிறாரு. என்ன, 2 இடத்துல உனக்கு கெட்ட பேர் வந்துருங்கிறாரு. அவன் லெவல்ல பேசின, அவனோட அதிகமா பேசினா அவன் உன்ன முட்டாளும்பான். அறிவு உள்ள சபையில் இருக்கிறவர்கள் வேற உங்களை வந்து இடம் தெரியாம அங்க போய் பேசினானேம்பாங்க. அதனால 2 இடத்துல அவ பேர் உண்டாகுங்கிறாரு. அவையறுதல்ல அவன் நம்ம பேசுற, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க வெளியாரா ஒளியாரான்னு பாத்துட்டு பேசணும். அதான்
அதான் அவை அறிதல். கடைசியில முடிகிறப்ப ஒண்ணு அங்க அந்த அறிவுடையவர்கள் இல்லாத அந்த அவையில வாயை திறக்காதன்ட்டார். ஆமா, அமைதியா ஆமா சைலன்ஸ் தான் பெட்டர். ஆமா அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உதாரணத்தை வேற கொடுத்தாரு. அந்த அங்கனத்துல கொண்டு போய் அமிர்தத்தை ஊத்துற மாதிரி அது வந்து பயன் இல்லாம போயிடும். கொற்றவனுக்கும் அவ பெயர் உண்டாகும். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. சொன்ன கருத்து கரெக்ட் சார். நானும் நிறைய தடவை இந்த ஆட்டோல போறப்போ அவங்க அந்த ஆட்டோ டிரைவர்ஸ் எதுவும் சொல்லுவாங்கலாம், அதை பத்தி ஒன்னும் நம்ம மாற்று சொல்றது இல்லை, நம்ம கருத்தெல்லாம் சொல்றது இல்லை, தப்புன்னு நல்லா தெரியுது. இருந்தாலும் ஒன்னும் பேசிக்கிட்டு இல்லை, சரி சரின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா கரெக்டான விஷயம் அது. ஆமா, அவனோட பிராக்டிகலா அனுபவிக்கிறேன் அதெல்லாம் நிறைய பிராக்டிகலா. அவனை விட முட்டாளாங்கிறாரு. ஆமா 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 ஒல்லியார் முட்டாள் முன் வான் சுதை சுண்ணாம்பு மாதிரி வெள்ளையாருங்கிறாரு. கரெக்ட் கரெக்ட். ஐயா வணக்கம், கேக்குதா? வணக்கம் வணக்கம், நல்லா கேக்குது. இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ சகலகலாவல்லி மாலையில சொல்வேற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தியன் தந்த அடிமை கொள்வார் நளினாசனம் செல்விக்கு அறுதி என்று ஒரு கால சிறையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வ பேரே சகலகலாவல்லியே அப்படிங்கிற அந்த பாடல் இன்றைக்கு நீங்க எடுத்துக்கொண்ட இந்த 10 குறளுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு பொருத்தமானது. நானே நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க படிச்சப்ப பாட்டு. நான் நீங்க இந்த தலைப்பு பேச போறீங்கன்னா இப்படி இந்த குறள்கள் இவ்வளவு குறள் இருக்கு, இதுல ஒரு குறள் கூட எனக்கு தெரியாது, ஒரு குறள் கூட தெரியாது. ஆனா இதுல ரொம்ப சத்தான குறள்களா பார்த்தா முதல் குறளும் 4ஆம் குறளும் ரொம்ப சத்தானது எனக்கு நான் கவனிச்ச வரைக்கும். பாக்கியெல்லாம் இருந்தாலும் கூட முந்தானத்து போன வாரம் அவர் ஸ்ரீனிவாசன் சார் சொல்லும் போது ஒரு அதிகாரத்துல என்னென்ன குறள்களை இப்படி பார்க்கணும்னு ஒரு தொகுப்பு பார்த்த மாதிரி பார்த்தோமானால் இதுல முதல் குறளும் 4ஆம் குறளும் ரொம்ப அதிகமான வேல்யூ இருக்க மாதிரி தெரியுது. ஒரு முறை வீரராகவ முதலியார் அந்த பார்வையற்ற கவிஞர் வந்து போய் ஒரு மன்னன் ராமாயணத்தை ஆராய்ச்சி சொன்ன போது 10,000 பாட்டுல 2 படி கல் கண்டது, 3 படி அரிசி கண்டது, 4 படி உமி கண்டதுன்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. சரி, அந்த மாதிரி இதுல இந்த 4ஆவது பாட்டும் முதல் பாட்டும் கற்கள், பாக்கி எல்லாம் ஓரளவு சில பாடல்கள் அரிசி, ஒரு சில பாடல்கள் கொஞ்சம் உமி அப்படின்னு சொல்லலாம் தோன்றுகிறது எனக்கு. சரி சரி. ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க கற்றறிஞ அவையில நான் கற்றவன் அல்ல கேட்டவன் ஒன்றி, அவ்வளவுதான். அதனால இந்த முதல் குறளுக்கு அந்த தொகைக்கு நீங்க கொடுத்த விளக்கமே கிட்டத்தட்ட 12 13 நிமிஷம் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் முதல் குறளுக்கு மட்டும். ஏன்னா நான் அபிராம அதை சொல்லிட்டே கேட்டுட்டு இருந்தப்போ கிட்டத்தட்ட 50 பாடல்களுக்கு மேல சொல்ற வரைக்கும் கூட நீங்க முடிக்கல. அந்த முதல் பாடலுக்கான பொருளை முடிக்கிற தொகையை பொறுத்து சொல்லல. எத்தனை வகையா பேச வேண்டும், எங்கே பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், யாருக்கு முன்னாடி பேச வேண்டும், என்ன வகையாக பேச வேண்டும். அதே மாதிரி இந்த கடைசியாக சொல்லும் போது இந்த பாத்திக்கு நீரெழுத்தல் இருக்கே, அது டபுள் கேம் ஆடுற மாதிரி அந்த ஆமா டபுள் கேமா இருந்தது. அதாவது பொதுவா என்ன இந்த மாதிரி உரைகளை எல்லாம் வெகு நேரம் கேட்கக்கூடிய பொறுமை எனக்கு இருக்கிறது இல்லை. ஆனா உங்களை போன்றவர்கள் பேசும்போது உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பதில் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீர்களோ என்ற நப்பாசையில பதில் சொல்ல உட்காந்து கேட்டுறேன். இதுதான் இப்ப மைண்ட் எல்லாம் அதுல கான்சென்ட்ரேட் ஆக மாட்டேங்குது. எனக்கோ அதாவது இந்த கட்டிட்டு வானா வெட்டிட்டு வர்றது, வெட்டிட்டு வானா கட்டிட்டு வர்றது சொல்றாங்களே, அதுல ஒரு பாட்டுக்கு சொல்லும்போது எனக்கு ஒரு சொல்லு ஞாபகத்துக்கு வந்தது. சீதையை பார்த்துட்டு வான் சொன்னா ராமன், ஆனா கெட்டிக்காரனா இருந்த அனுமன் அதுக்கு அடுத்தபடி என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வந்தான். இது ஏதோ ஒரு குறளுக்கு சொல்லணும்னு வச்சேன். 9வது குறளுக்கோ 10வது குறளுக்கோ எதுக்கோ 8, 9, 10 இந்த 3ல ஏதோ ஒண்ணுக்கு சொல்லணும் வந்தேன். அது அங்க பொருத்தமாக இருந்தது. அது நானும் ராமாயணத்துல இருந்து நல்ல உதாரணங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதான் இந்த இடத்துல ஏதோ ஒண்ணுக்கு அது எந்த குறளுக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு இடத்துக்கு இது சரி. அதே மூதரை பாடல் சொன்னோடனே இன்னொரு பாடல் ஞாபகம் இருந்தது. கல்லார் பலர் கூடி காதலித்து வாழினும் நூல் வல்லான் ஒருவனையே மானவரோ எல்லாரும் எண்ணிலா வான்மை நிலகிடன வானகத்து ஒரு வெண்ணிலா ஆமோ விளம்புங்கிற அந்த பாடல் ஞாபகத்துக்கு பொருத்தம் இல்லாம போனாலும் கூட அதே மாதிரியான ஒரு கருத்து. நற்றாமரை கேட்டு நல்லெண்ணம் சேர்ந்தார் போர் கற்றாரை கற்றாரை காமுருவர் கற்கிலா மூர்க்கரை மூர்க்கர் உகப்பர் இடுகாட்டில் பார்த்தீங்க முதுகாட்டில் போல் இருக்கு, முதுகாட்டில் காக்கை ஊக்கம் படம். மொத்தத்தில் இன்று உங்களுடைய நான் தான் அதிகமா நேரம் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன். மொத்தத்தில் உங்களுடைய இன்றைய சொற்பொழிவும் ரொம்ப சிறப்பாகிறது. அதாவது இந்த அங்கணம்ங்கிற சொல்ல வந்து சாக்கடை நீங்க சொல்றீங்க, ஆனா அங்கணம்ங்கிற வடமொழி சொல்லுக்கு நினைக்கிறேன்
பெரும்பாலும் வீடுகள் வந்து 4 அங்கணம் கொண்டது, 5 அங்கணம் கொண்டதுன்னு சொல்லி ஒரு அளவீடு 10க்கு 10 சதுரம் சொல்றோம் இல்லையா? ம் அதுக்கு வந்து ஒரு அங்கணம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. ம் அது அந்த சொல்றாங்க. அந்த அது என்னன்னா ஆ? நீங்க நீங்க இருக்கு அது நீங்க சொல்ற பொருள் வந்து முற்றம்னு பேர் இருக்கு. இல்ல வீட்டினுடைய அளவை சொல்லும் போதே ஓஹோ இது அதான் 10 அங்கணம் வீடு, கூடத்தை சொல்லும் போது 4 அங்கணம் கூடம். சரி 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 ஓகே. அதான் முற்றம் என்பது அந்த காலத்து வாஸ்து வீடுகள் படி ஒரு நடுவிலே ஒரு சச்சதுரமாகவோ இல்ல நீள் சதுரமாக வைத்துவிட்டு 4 புறங்களும் இடவிட்டு 4 மூலைகளில் தான் வீடு கட்டப்படும் ஆக்சுவலா. ம் ம் அந்த தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடகிழக்கு, வடமேற்கு அந்த 4 பக்கம் கட்டி அந்த 2 ரூமுக்கு 2 திசைக்கு எதிர் திசையில ஓப்பனிங் இருக்கும். ம் ம் அப்ப நடுவுல வரும்போது பெரிய கூடம் மட்டும் இருந்ததுன்னா, அதுக்கு பிரம்மஸ்தானம்னு வச்சிருப்பாங்க. ம் ம் அந்த இடத்த பொறுத்தளவு அங்கனம் தான் சொல்றது வழக்கம். அந்த காலத்துல இருந்தது அப்படி. கேள்விப்பட்டிருக்கேன். அது இருக்கு. நான் இப்ப தீர்ப்பு இவ்வளவு தூரம் சொல்ல மாட்டேன் நானு. இருக்கு அங்கனம் என்ற சொல்லுக்கு வந்து மனையை சொல்லும்போது இது 15 அங்கனம், 20 அங்கனம். ம் ம் அதாவது அந்த காலத்துல இது எங்க பாட்டி எங்க வீடு வந்து ஈஞ்சார்னு ஒரு கிராமம். ம் சொல்லுவாங்க 20 அங்கனம் இல்லு. 20 அங்கனம் வீடு அது. 2 அங்கனம் சமையல் கட்டு மட்டுமே 10x10 எதிர் 20x10 200 அடி சதுரடி. ஓஹோ அந்த மாதிரி இருந்தா சொல்லுவாங்க. கூட மட்டும் 4 அங்கனம் கிட்டத்தட்ட 400 சதுரடி. ம் ம் அந்த மாதிரி அவ்வளவு பெரிய வீடுகளுக்கு அங்கனம் இல்லை. ஏன்னா இதை மட்டும் நான் குறிப்பிட வேண்டும்னு ஆசைப்பட்டேன். ம் ம் மொத்தத்தில் ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. நன்றி. சொல்லுக சொல்ல பெரிதொரு சொல்ல சொல்ல வெல்லுஞ்சொல்ல இல்லை அறிந்ததுன்னு பண்டிதர்கள் முன் பேசும்போது அவர்களை விட கெட்டிக்காரத்தனமா பேசணும். முட்டாளிடத்து பேசும்போது அவர்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா பேசணும். இத தாமரை ஒரே ஒரு நிமிடம் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிடம். எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம். தாமரை மணாளன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் கதை எழுதிட்டு இருந்தார். ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதிட்டு இருந்தார். ம் அதுல தாமரை மணாளனுக்கு அவர் எழுத இல்ல தாமரை ஆமா 1000 வாசல் இதயம்னு ஒரு கதை எழுந்தார். ம் அப்ப காதலனுக்கு காதலிக்கு இடையில் நடைபெறக்கூடியதா ஒரு சின்ன விவாதம். ம் ஒரு கெட்டிக்காரன ஒரு ஒரு குழந்தைய சமாளிக்கிறதுக்கு ஒரு கெட்டிக்காரனால முடியும், இல்லைன்னா முட்டாளால முடியும்னு சொல்லுவான் அந்த கதாநாயகன். ம் அவ கேட்பா, எப்படி சொல்றீங்க? கெட்டிக்காரன் என்ன எப்படி சமாளிப்பான்? முட்டாள எப்படி சமாளிப்பான்? புரியலையேன்னுவா. ம் கெட்டிக்காரன் எக்ஸாக்ட்லி எப்படியாவது ஒரு பதில் அந்த குழந்தைக்கு புரியுற மாதிரி, தெரியிற மாதிரியான சரியான பதில சொல்லிடுவான். ம் முட்டாள் அந்த குழந்தைக்கும் புரியாது, இவனுக்கும் புரியாது. இவன் என்ன சொல்றான் இவனுக்கும் புரியாது, இவன் என்ன சொல்றாங்கிறது அதுக்கும் புரியாது. ம் அது எப்படி 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க ம் ம் அப்படின்னு அவரு அந்த முடிச்சிருப்பாரு. அதான் அந்த அந்த கடைசி குரலுக்கும் அதுக்கு முதல் குரலுக்கும் நீ சொன்னீங்க இல்லையா? கற்றவர் சபையில பேசும்போது எப்படி, கற்றார் சபையில பேசும்போது எப்படின்னு 2 குரல் வந்தது இன்னைக்கு. ஆமா. மொத்தத்துல நல்லா இருந்ததுயா. நன்றி. நன்றி நன்றி நன்றி. அகிலா அவர்களே ஏதாவது சொல்றீங்களா? ஐயா வணக்கம். வணக்கம். சீனிவாசன் அவர்களே. கார்ல இருக்கோம், சரி சரி சென்னைக்கு வந்துட்டு இருக்கோம். சரி சரி. இதுல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். ம் இப்போ அறிவுடையவர்கள் இருக்க இடத்துல அவங்கள விட சிறப்பா பேசணும் ம் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி அறிவில்லாதவர்கள் இருக்கும்போது அவங்க தரத்துக்கு கீழே அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசணுங்கிறது பொருள். ம் இதுல சபையை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரா வள்ளுவர், ஒரு ம். தனிப்பட்ட நபரை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரா இந்த ஒரு திருக்குறள்ல? நம்ம வந்து பொதுவா கேட்பவர்கள் எல்லாரையும் தான் எடுத்துக்கணும். நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட சபையாக இருந்தாலும் கேட்போர் அப்படின்னு நிறைய இடத்துல வருது இந்த இதுல. அதனால கேட்கின்றவர்கள் என்று வைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய is not meant for an one-to-one conversation, meant for only one to many. இல்ல இதுல அந்த மாதிரி எடுத்துட்டா ஒரு சபையில பேசும்போது எல்லாருமே அறிவாளிகள் இல்ல, யாருமே அறிவாளிகள் இல்ல அப்படிங்கிறது ஒரு பொருத்தமா இருக்குமா? ஒருத்தர் தான் குறிப்பிடுறாரோ அப்படிங்கறது என்னோட சந்தேகம். இருக்கலாம். அது ஒரு குழு. நீங்க சொல்றது வந்து அப்படின்னா it talks about individual. பட் அந்த ஒரு திருக்குறளுக்கு மட்டும், அந்த ஒரு குறளுக்கு மட்டும் இருக்கலாம். ஏன்னா பட் அவை அறிதல் அப்படின்னா there is nowhere it is possible that everybody இந்த மெஷரிங் ராட்ல சேமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு அளவுக்கு அந்த அவையை புரிந்து கொண்டு இவர்கள் இத்தனை அறிவு உடையவர்களாக இருப்பார்கள் என்று ஒரு அனுமானித்து தான் அது அவை அறிந்து ஆராய்ச்சி செய்யணுங்கிறாரு. அவை அறிந்து அவை ஆராய்ந்து
ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அதன்படி நம்ம பேச வேண்டியதான ஒழிய, அதாவது ஒண்ணுமே தெரியாம அவங்கள பத்தி தெரியாம எனக்கு சப்ஜெக்ட் தெரியும், தொகை அறிந்து வார்த்தையினுடைய வன்மையை அறிந்து மாத்திரம் பத்தாது, அந்த சபையும் அறிந்து கொள்ளணும்னு சொல்ற ஒழிய அது you have to come to some subjective conclusion தான். இப்ப புரியுது. இதுல ஒரே ஒரு பிராக்டிக்கல் ஒரு சங்கடம் இருக்கு. அதாவது அறிவில்லாதவர்களோட பேசும்போது அவங்க தரத்துக்கு கீழே போய் பேசுறதுங்கிறது பாசிபிள், அது பண்ணிடலாம். அதுக்கு சாமர்த்தியம் தான் தேவை. ஒரு கொஞ்சம் சாமர்த்தியம் இருந்தா அதை பண்ணிடலாம். ஆனா அறிவுடையவர்கள் ஒருத்தரோ பல பேரோ இருக்கும்போது அவங்களுக்கு மேல பேசுறது அப்படிங்கறதுல என்ன பிராக்டிக்கல் சங்கடம்னா, பெரும்பாலானவர்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க அறிவுடையவர் சொல்லிட்டீங்க, அவங்களுக்கு இந்த எல்லா அறிவுடையவர்கள்ல பெரும்பாலும் நான் என்ன சொல்றேன், 9க்கு 10 பேர் 9க்கு 10 பேர் அடுத்தவங்க என்ன சொல்றானே கேட்க மாட்டாங்க. அதாவது உண்மையா அறிவுடையவங்களா இருக்கவங்க யார் சொன்னாலும் பொறுமையா கேட்பாங்க, அவங்களோட அறிவை வெளிப்படுத்த மாட்டாங்க சுலபத்துல. ஆனா இதே அறிவு நிறைய இருக்கவங்கள பெரும்பாலானோர் அடுத்தவங்கள பேசவே விட மாட்டாங்க. அது நீங்க சொல்றது உலக இயற்கை. நம்ம முன்னாலே ஒரு 2-3 அதிகாரங்களுக்கு முன்னாலே பார்த்தோம். நம்ம வந்து பேசும்பொழுது குற்றம் இல்லாமல் பேச வேண்டும் என்று சொன்ன வள்ளுவர், நீ அந்த பேச்சை கேட்கிறவனாக இருந்தால் குற்றத்தை பார்க்காதே. அவனுடைய ப்ரொனவுன்சியேஷன் சரியில்லை, இங்கிலீஷ் சரியில்லை, அவனுடைய அரேஞ்ச்மெண்ட் ஆர்டர் சரியில்லைன்னு பார்க்காத, கருத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு பயன்படுகின்ற கருத்தாக இருந்தால் கருத்தை எடுத்துக்கொள்னு சொல்றாரு. we have to accept total his suggestions. நீங்க சொல்றது கரெக்ட். அப்படி எடுத்துட்டோம்னா இது their loss. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்போஸ் we are listeners, don't look at that mistakes. சொல் வன்மை இல்லாததை பார்க்காதே, சொல்லினுடைய பயனையும் பண்பையும் மாத்திரம் பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கிறாரு இன்னொரு இடத்துல. இதுல இந்த இவ்வளவு திருக்குறள்ல நம்ம இத கவனிச்சு செயல்படுத்தலாமா இல்லையோ, கொரியால இத பண்றாங்க. எப்படி? அதாவது ஒரு பொருள் எப்படின்னா, ஒரு நுண்சி அப்படிங்கிறது ஒரு டெக்னிக். நுண்சினா மீனிங் இஸ் ரீடிங் த ரூம். ஓஹோ, கரெக்ட். சரி சரி. ரீடிங் த ரூம். முதல்ல ஒரு இடத்துல போகும்போது அந்த இடத்தோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன செயல் சொல்றது மட்டும் இல்ல, எல்லா செயலும் பண்ணணும். அதுல ஒரு இது என்ன சொல்றாங்க, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் இது ஆரம்பத்துல இருந்தே இத சொல்லி தராங்க. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ அப்பா இதுல இருந்து வராரு, அலுவலகத்துல இருந்து வராரு, டயர்டா இருக்காரு, குழந்தை போய் எனக்கு ஒரு பொம்மை வேணும்னு தொந்தரவுப்படுத்துது அப்படின்னா அந்த குழந்தைக்கு சொல்லி தராங்க, இந்த சமயத்துல இத கேட்க கூடாது. இது அது இந்த நுண்சி அப்படிங்கறத சின்ன வயசுல இருந்து அவங்கள பக்குவப்படுத்துறாங்க கொரியால. எக்ஸலண்ட். இதுதான் 712 2வது பாட்டுல சொல்றாரு. அது இடை தெரிந்து சொல்லு, பேசப்படுகின்ற இடத்தை நீ தெரிந்து கொள்ளு. அது சாப்பிடுற நேரமா, அந்த நேரமா, இந்த நேரமா, அதெல்லாம் உறக்கமா, நீண்ட நேரம் ஆல்ரெடி கேட்டுட்டு இருந்த மக்களா, அதெல்லாம் தெரிந்து கொண்டு இடை தெரிந்து நன்கொணர்ந்து சொல்லுக, சொல்லி நடை தெரிந்த நன்மை அவர்னு அந்த இடத்துல இஸ் எக்ஸ்டெண்டிங் நாட் ஜஸ்ட் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தி பீப்புள், the whole gambit of the surroundings also is you understand. என்னோட தொழிலுக்கு இந்த அதிகாரம் ரொம்ப அவசியம். ஏன்னா நம்மளோட அறிவுடையவர்களா இருக்காங்களா இல்லையாங்கிறதே ஒரு சமயத்துல தேவையில்லை. நம்மளோட உயர்ந்த இடத்துல இருக்காங்க. அதனால நம்ம பேசும்போதோ ஒரு 8 பேர் 9 பேர் இருக்காங்க, எல்லாருமே நம்மளோட பதவியில உயர்ந்த இடத்துல இருக்காங்க. அந்த சமயத்துலதான் நான் பேசும்படி இருக்கும். அப்போ இந்த அந்த அவையோட என்ன சொல்றது, தமிழ்ல என்ன சொல்றது, இங்கிலீஷ்ல மூடு சொல்லலாம், தமிழ்ல அது சரியான வார்த்தை தெரியல, மனநிலை. அந்த மனநிலையும் புரிஞ்சுட்டு சொல்லணும். அவங்களோட அறிவையும் கணக்குல எடுத்துக்கணும், இப்ப இருக்கக்கூடிய மனநிலையும் கணக்குல எடுத்துக்கணும். இதே அறிவுடையவர்கள் வேற ஒரு சமயத்துல நம்ம சொல்றதை கேட்டுக்குவாங்க, இன்னொரு சமயத்துல கொஞ்சம் கூட கேட்டுக்க மாட்டாங்க. கரெக்ட். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பேச்சை வந்து நீங்க வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்கிறார். ஆமா ஆமா, அவ்வளவுதான் என்னோட சைட்ல இருந்து. கரெக்ட். ஆக்சுவலி
there is ஒன்னு ஃபென்டாஸ்டிக் எக்ஸாம்பிள் இருக்கு. இன்னைக்கு 5:30 ஆயிட்டுது. நாளைக்கு அடுத்த வாரத்துல நான் சொல்றேன் அந்த கதையை. ஒரு ஒரு நீங்க சொன்னபடி பேசுறவர் ஒருவர். ஓகே, நான் உண்மையை சொல்ற சீக்கிரட்டே சொல்லிடுறேன். அடுத்த வாரத்துக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க, டீடைல்ஸ். பட் ஐ வில் டெல் யூ தி ஸ்கெலிட்டன். பேசுறவர் ஹனுமர், கேட்கின்றவர் ராமர். ஒரு இடத்திலே ஒரு முக்கிய செய்தியை அவர் சொல்ல வேண்டும். 4 வார்த்தையிலே அத்தனை பொருள்களை அவர் அந்த ராமனுக்கு பயன்படுத்துகின்றார். சொல்லி 4 வார்த்தைகளிலே ராமனுக்கு அந்த கருத்து, அந்த சந்தர்ப்பத்தை, சூழ்நிலையை, வந்த கொள்கையை எல்லாவற்றையும் விளங்க வைத்து விடுகின்றார் ராமனுக்கு. 4 வார்த்தைகளை அவ்வளவு சுருக்கமாக சொல்கின்றார். ஒரு 35 நாள் கழிச்சு மீண்டும் அந்த ராமரை அதே அனுமன் பார்க்கின்றார். இப்பொழுதும் அனுமன் ஒரு செய்தி சொல்ல வேண்டும். நீட்டி முழக்கி 40 பாடல்களிலே அந்த கருத்தை சொல்கின்றார். சரி, ஒரே ஆள் தான் பேசுறது, ஒரே ஆள் தான் கேட்கிறவரும், ஒரே ஆள் தான். அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் கரெக்ட். இது ரெண்டுலயும் ராமனுடைய மனநிலை முற்றிலும் வேறுபட்டு இருக்கின்றது. முற்றிலும் வேறுபட்டு இருக்கின்ற 2 மனநிலையிலே, ஒரு மனநிலையிலே ரொம்ப சுருக்கமாக 4 வார்த்தை. ஆனா ராமன் பேரறிவாளன் என்பதனாலே அந்த 4 வார்த்தைகளிலே சொல்லாமையே புரிந்து கொள்கின்றான் மீதியை. அது வேற விஷயம். இந்த இடத்திலே 2வது நிகழ்ச்சியிலே பாட்டா சொல்கின்றார். நீட்டி முழக்கி விவரித்து பேசுகின்றார். அப்ப அந்த சொல்கின்ற இடத்தையே கேட்பவன் ஒருவனாக இருந்தாலும், அவை அறிதலே அவையில் இருப்பவன் ஒரே ஆளாக இருந்தாலும், 2 வெவ்வேறு சமயங்களிலே 2 வெவ்வேறு யுக்திகளை அனுமன் பயன்படுத்துகிறது இந்த குரல்ல வருது. அதே மாதிரி அவையறதல்ல கண்டேன் சீதைன்னு சொல்றாரு. அது அப்படியே இதுக்கு பொருத்தமா இருக்கு. சமயத்துல என்ன சொல்லணும்? கரெக்ட். சீதையிட்ட சொல்றது அது ராமன்ட்ட சொல்றது. கரெக்ட். அவ்வளவுதான் என்னுடைய நன்றி. என்னால வீடியோ எங்களால இத போட முடியல, ஏன்னா கார் ஓட்டிட்டு இருக்கேன். சரி சரி, அது பரவாயில்ல. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி. வேற ஒண்ணும் பல வார்த்தைகள் ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி பல வார்த்தைகள் தமிழ்ல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கா அப்படிங்கறதே தெரியாது. இன்னைக்கு உங்களாலதான் இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு அப்படிங்கறது எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கு. நீங்க ஒரு தனியா ஒரு சில வாரங்கள், 4 வாரமோ எவ்வளவு வாரங்கள் தேவையோ, தமிழ் இலக்கணத்தை பத்தி கொஞ்சம் நீங்க பேசணும். தமிழ் இலக்கணம் படிச்சிருக்கோம். சொல்லுங்க. 10 பாடல்கள்லயே நிறைய இலக்கணம் இருக்கு. இந்த கடைசி 720வது பாடல்ல அங்கணத்துள் உக்க அமிழ்து உற்றால், அந்த அமிழ்தத்தை கொண்டு போய் சாக்கடையில் எடுத்து ஊத்தினால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, தங்கணத்தார் அல்லார் முன் அறிவு அல்லாதவர்கள் முன் கோட்டி கொள்ளல். தன்னுடைய அறிவை காட்டி கொள்ளல் என்றால் கொள்ளாதேன்னு அர்த்தம். அதனால அந்த வீணாக போயிடும் என்பதனாலே அறிவில்லாதவர்கள் முன்னாலே உன்னுடைய அறிவை நீ காட்டாதேன்னு அர்த்தம். ஆனா கொள்ளல்னு போட்டுக்கார வார்த்தை. கொள்ளல் அப்படின்னு கொள்ளுதல் தானே, ஏற்றுக்கொள்ளுதல் தானே கொள்ளல் அப்படின்னா. என்ன அங்க இலக்கணம் தெரிஞ்சாதான் வரும். கொல் பிளஸ் அல்லுன்னா ஒரு விகுதி, அது எதிர்மறையிலே வர்றது. அந்த 2 எழுத்தை நம்ம சேர்த்தோம்னா முதல் வார்த்தையானது எதிர்மறை பொருள் வருது. அப்ப கொள்ளாதே அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதாவது அது அந்த இலக்கணம் தெரிஞ்சாதான் அந்த அல்லுங்கிறது அந்த கொல் என்ற வார்த்தையை நெகட்டிவா மாத்துதுங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். சொல்லற்க என்ற கொல்ல ஐயா, என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் வாய்ப்பே இல்லையா? இந்த மாதிரி நீங்க ஏதாவது தமிழ் இலக்கணம் வகுப்பு எடுத்தாதான் என்னெல்லாம் இதெல்லாம் பாக்கி பேர்லாம் இருக்கவங்க எல்லாருமே நல்லா படிச்சவங்களா இருக்காங்க. எனக்கு வாய்ப்பே இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் படிச்சீங்கன்னா வந்துடும். அது வேற கொஞ்சம் கேட்டாலே போதும். அப்ப இலக்கணம் கேட்டுட்டு இருந்தாலே போதும். சொல்லுங்க. நன்றி ஐயா, நல்லா இதெல்லாம் விளக்கமா சொன்னதுக்கு நன்றி. ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்ன நான் கவனிச்சேன்னா,
நீங்க எப்பவுமே மகாபாரதம், ராமாயணம், ஔவையார் எல்லாத்துல இருந்தும் ஒரு மேற்கோள் காட்டுவீங்க. இன்னைக்கு அந்த மேற்கோள்கள் நிறைய இல்ல இருந்தது, ஆனா எப்போ இருக்கிற மாதிரி இல்ல. இல்ல குறைச்சிட்டேன். நான் நிறைய கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா நல்ல இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பட் இது ஹாஃப்வே த்ரோ 10 குறளையும் முடிச்சிடலாம் அப்படிங்கறனால வேகமா திருக்குறளோட முடிச்சிட்டேன். பட் எடுத்துக்காட்டுங்கிறது ரொம்ப அவசியம் சீனிவாசன். எந்த புலவர்களும் பாத்தீங்கன்னா ஔவையார்ல இருந்து நம்ம பெரும் புலவர்கள் எல்லாருமே ஒரு கதை ஒரு பாயிண்ட் சொல்றப்ப ஏன் நான் இதை சொல்கின்றேன் என்றால் இப்படி இருக்கின்றது, அதுக்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டு ஒண்ணு இல்லை சொல்லாம அந்த பாட்டு இருக்காது. எடுத்துக்காட்டா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு ஈஸி ரெஃபரன்ஸ், ஒரு ஓமை அப்படிங்கிறது. அதனாலதான் நான் ஒரு திருக்குறள் சொல்றப்ப வேற ஒரு இடத்துல இங்க பாருங்க இங்க ஒரு ராட்டிபிகேஷன் இருக்கு அதுக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றது. இன்னைக்கு அதை குறைச்சிட்டேன். கரெக்ட் தான். சரி, குறையா சொல்லல, தவறா சொல்லல. அது ஒரு சுவாரஸ்யம், ஒரு சுவாரஸ்யம் அதிகமா இருக்கு அதுல. இதுல இல்லன்னு சொல்ல மாட்டேன். அது சொல்லும் போது நீங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. நன்றி ஐயா. தொடர்ந்து உங்களை சந்திப்பதற்கு பார்ப்போம். வாய்ப்பு கிடைச்சதுன்னா வாரந்தோறும் வாங்க. அவசியம் வருவேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். இத்துடன் இந்த சிந்தனையை பூர்த்தி செய்து அடுத்து அவையை அறிந்த பிறகு அந்த அவைக்கு அஞ்சாமல் பேச வேண்டும் என்ற அறிவுரையை அடுத்த அதிகாரமாக வைத்திருக்கின்றார். அவை அஞ்சாமையை அடுத்த வாரம் அடுத்த அவையிலே சிந்திப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.